உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் அரங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 258வது அமர்வு. ஆஹ், ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஓட்டிசம் விழிப்புணர்வு மாதம், அத்தோடு ஓட்டிசம் விழிப்புணர்வு நாள், அதையொட்டி நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அமர்வாகவே இந்த அமர்வை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இது நான் நினைக்கிறேன் 6வது ஆண்டாக நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். முக்கியமாக இதில் டாக்டர் புவனேந்திரன் அவரின் அர்ப்பணிப்பு தான் முக்கியம். அதில் தொடர்ந்து அவரே அதை கொண்டு நடத்துகின்றார். அந்த வகையில் அவருக்கு பாராட்டுக்கள். இந்த ஆண்டு இந்த ஓட்டிசம் விழிப்புணர்வு சர்வதேச ரீதியிலே ஏப்ரல் 2ஆம் தேதி செய்கின்றார்கள். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இந்த ஓட்டிசம் மாதமாகத்தான் அதை கொண்டு செல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வதற்கு வித்தியாசமான தீம்கள், அந்த கருத்துக்களை கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு ஓட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ என்று சொல்லி அந்த தீமை தான் இந்த ஆண்டு கொண்டு செல்கின்றார்கள். நாமும் அதை ஒட்டி பயணிக்கின்றோம். நாங்கள் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இணைந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி. அத்துடன் உங்களை எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். முக்கியமாக டாக்டர் புவனேந்திரன் அவரையும் இங்கே உள்வாங்கிக் கொள்கின்றோம். நேரடியாகவே அவரிடம் நான் இந்த அமர்வை கையளிக்கின்றேன். வணக்கம் டாக்டர் புவனேந்திரன், நீங்கள் தொடருங்கள். ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். நான் கேட்கறது கேட்குதானே? அது நன்றி லோகதாஸ், இந்த இதை கனெக்ட் பண்ணி இதை நினைக்க ஆரம்பித்து வைத்ததுக்கு. தமிழ் ஹெல்ப்லைன் துவங்கின கலந்துவக்கம் நாங்கள் அவையோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். லோகதாஸ் சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் பொழுதும் ஓட்டிசம் இல்லை நியூரோ டைவர்சிட்டி அது சம்பந்தமான விழிப்புணர்வு. அப்போதுக்குள்ள ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த மீட்டிங் வைப்பினம். அப்போது உலகளாவிய ரீதியாக ஒவ்வொரு இடங்களையும் செய்வினோம். அப்போ நாங்கள் யூகேலேயே மற்ற நாடுகள்லேயுமே இந்த ஓட்டிசத்தோடு கனெக்ட் பண்ண விட இருக்கோம். அப்போ நான் ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன். அப்போ நாங்கள் யூகேயில் சார்ல்ஸ் ஸ்பார்க்ஸின் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு வேண்டிய சேவைகளையும் அவருடைய பிள்ளைகளை என்ன மாதிரி அதில் இருந்து மீள்பட்டு, அதாவது ரெசிலியன்ஸ், அது பேரண்ட்ஸை ஊக்குவிப்பதன் மூலமாக, எம்பவர் பண்ணதன் மூலமாக அவர்களை வலுவூட்டி அவரோட பேரண்ட்ஸை முதல் டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு பிள்ளைகளை டெவலப் பண்ணுறது அவங்களோட நோக்கம். அதனால் தனியாக செய்ய முடியாது. தமிழ் ஹெல்ப்லைன் மற்ற ஆர்கனைசேஷன். அடுத்தது வாலண்டியர்ஸ், எங்களோட சேர்ந்து வாலண்டியர்ஸ் விட சேர்ந்து தான் இதை செய்யலாம். அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் ஊரில் இருக்கைகளை நாங்கள் ஊரில் இருந்து டெவலப் பண்ணிக்க ஊர் அங்குள்ள கிராமம் இல்லாட்டி வில்லேஜ் அதிலெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது. நாங்கள் முந்தி வளர்ந்த காலத்தில் நல்ல சப்போர்ட், மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை ஹெல்ப் பண்ணுவினோம். அப்போ நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய்க்க மேற்கத்திய கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர் இதெல்லாம் வரையக்கில் அந்த ஊர் அந்த சப்போர்ட் அமைப்பு இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் போக அது எல்லாரையும் கனடாவில் பாதிக்கும். ஆகவே இப்படியான ஒரு பிரச்சனை வரையக்கில், அதாவது ஓட்டிசமோ நியூரோ டைவர்சிட்டியான பிரச்சனை வரையக்கில் இல்லாட்டி குரானிக் டிசீஸ் வரையக்கில் தான் இந்த சப்போர்ட் தேவைப்படும். ஆகவே நீங்கள் இதில் போக உங்களுக்கு விளங்கும் ஸ்பார்க்ஸ் ஒரு ஊர் எப்படி அதில் சப்போர்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிவினோம், சௌரங்கள், ஃபேமிலி மற்ற ஆட்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரைக்கலாம். ஒரு பிள்ளையை டெவலப் பண்ணலாம், ஒரு ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஆகவே இது செய்யக்கூடிய விஷயம். அப்போ இப்போ நல்ல வளம் பிறந்திய எல்லாம் இருக்குது. ஆகவே இப்போ இன்னும் செய்யலாம், அதுக்கு ஆட்கள் முன் வர்றது குறைவு. ஆகவே இந்த இதில் இருந்து உங்களுக்கு பார்க்க விளங்கும் இதில் வாலண்டியர்ஸம் முன்னுக்கு வரலாம். இந்த இப்படியான பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடிச்சா அவையை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம், ஏர்லியாக கண்டுபிடிச்சு. அப்போ இந்த இதை
இதில் நோக்கம் வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது, ஏர்லி இன்டர்வென்ஷன், ஏர்லி சப்போர்ட். சப்போர்ட் ஏர்லியாக கொடுக்க மட்டுமே தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுக்கணும். அப்போ அதுதான் 2 இதில் வந்து நீங்கள் வந்து பேரண்ட்ஸு அவ வந்து தங்களோட ஸ்டோரியை சொல்ல போயினோம். ஆகவே நாங்கள் இந்த அமைப்பை நான் இந்த பாப்பைண்டை ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த பாப்பைண்டில் நீங்கள் பார்த்தால் இந்த லோகதாஸ் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஓட்டிசம், அதில் சவால்களும் வாய்ப்புகளும் என்ன, இந்த இப்படியா பிரச்சனை வரையக்குள்ள கணாக்களுக்கு சவால் வரும், சேலஞ்சஸ் வரும். இந்த சேலஞ்சஸ் வந்து நாங்கள் அதை 2 விதமாக எடுக்கலாம். சவால் வந்து கவலைப்பட்டு டிப்ரெஷன் வந்து ஒரே இதாக இருக்கலாம், அதுதான் கணாக்களுக்கு நடக்கும். ஆனால் அந்த சவாலை இருந்து எப்படி மீண்டு வர்றது, மீண்டு வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டு போகலாம் என்றும் நாங்கள் செய்யலாம். அப்படி செய்யக்கலாம். அதுக்கு வேண்டிய தீர்வுகள் வரும். வாழ்க்கையில் அப்படி தான் நடக்கும். சைட்டில் போட்டுற நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ஹார்ட்டை போட்டுனால அதுக்கு நூல் எல்லாம் வந்து சிக்கப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் சிக்கப்பட்டு அந்த ஒரு அன்பு எல்லாம் அது இருக்கு, அன்பு இருக்கா இல்லையா அப்படி எப்படி நல்லா வருது என்று தெரியும். சிக்கலில் இருக்கிறோம். அந்த சிக்கலில் இருந்து எப்படி விடுபட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கை நீட்டி மற்றவைக்கும் ஹெல்ப் பண்ணி உலகத்தையும் ஹெல்ப் பண்ணி பிரபஞ்சத்தையும் அரவணைச்சு கொண்டு வரோம், அந்த நிலைக்கு மாறுறது. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நிலையில் தான் நாங்கள் அப்படி இந்த போகிறத பற்றி செய்ய போகிறோம். ஆகவே நெக்ஸ்டாக போவோம். ஓகே, நெக்ஸ்டாக வந்து அப்படி இந்த ஆறாமது இதில் என்ன சவால் என்று பாப்பா. அதாவது இதில் போய்க்கல சில வேளை சவால் வரும். அந்த சவால் வர்றது காரணம் வந்து என்னென்று சொன்னால், பேரண்ட்ஸ் தான் கன்ஃபியூஸ்டாக இருப்பினும், சில வேளை தங்கள் நம்பிக்கை இழந்திருப்பினும், சில பிள்ளையை வந்து அறியாமல் அந்த பிள்ளையை தண்டபாட்டுக்கு செய்ய முடியும், சில வேளை ஸ்பாயில் பண்ணுவோம். ஏண்டா அந்த டாக்டர்ஸ் வந்து பாய்க்கிற லாங்குவேஜ் வந்து சொல்கிறாங்கண்டா ஓட்டிசம் வந்து லைஃப் லாங் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டி, வாழ்நாள் பொழுதும் உள்ள டிசபிலிட்டி. இஸ் அஃபெக்ட்ஸ் ஹவ் பீப்புள் பெர்சீவ் த வேர்ல்ட் அண்ட் இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ் என்றுதான் அந்த ஓட்டிசத்தை ஆட்கள் விளங்கப்படுத்தினோம். Autistic people see, hear and feel the world differently to the other people. For example, if you are autistic, you are autistic for life. நீ autism இருந்தால் லைஃப் முழுதும் autistic-ஆக இருப்பீங்க. Autism is not an illness or disease. It's a condition that cannot be cured. அப்போ எப்படி சொன்னோன்னா ஆட்களுக்கு மனம் இழந்து போயிடும். அது ஒரு autism disability, இதை மாற்ற இயலாது. அப்போ autistic feel being autistic fundamental aspect of their identity. அப்போ இதுக்குள்ள பாசிட்டிவான வேர்டும் இருக்குது, கணக்கு நெகட்டிவான வேர்டும் இருந்தோடனே அவைக்கு பயம் வந்துடும். அப்போ autism வேண்டாம், அப்படித்தான் லைஃப்பில் முழுதும் இருக்கும், இது ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ. அப்படி அப்போ இந்த எப்படி இருக்கேக்குள்ள அப்போ இந்த பேர் வந்து மாறிடுது. முந்தி autism மட்டும் இருந்தது, இப்போ autistic spectrum disorder இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஒரு பக்கம் வந்து முந்தி வந்து அஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் மட்டும் இருந்தால், அதாவது கதைப்பினம், இன்டெலிஜென்ட் கணக்கு நல்ல இதில் திறமை இருக்கும். மற்ற பக்கம் வந்து சிவியர் ஆட்டிசம், அப்படியான ஒரு பெரிய. அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ இதுக்குள்ள கணக்காக சேலஞ்சஸ் இருக்கும். ஆட்டிசம் இருந்தால் அவைக்கு ADHD இருக்கும், லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை அவைக்கு இருக்கும். அதான் இனம் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்குள்ள சேலஞ்சஸ் கணக்கே இருக்குது. அப்போ அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டினா நான் க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? பேரண்ட்ஸ் வந்து அதுதான் இந்த பிள்ளைன்ற எக்ஸ்பர்ட், அவைக்கு வாழ்ந்த அனுபவம் இருக்குது, பேஷன் இருக்குது, டெவலப் தேர் சில்ட்ரன். அவை நல்ல பேரண்ட்ஸை வலுவூட்டினால் அவை இந்த பேரண்ட்ஸை டெவலப் பண்ணணும். அவை நீங்கள் நினைக்கிற உதாரணமாக அந்த பேரண்ட்ஸை பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் படிக்கிறது ஈஸி. இப்போ வந்து கணக்கு எல்லா விஷயம் இருக்குது, ஈஸியாக படிக்கலாம், அட்வான்ஸான நாலேஜ் இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதெல்லாம் சில பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறவே. ஆனால் அதுக்கு முடியும் என்னன்னு சொன்னால், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக மெல்ல மெல்ல செய்யக்குள்ள அதை செய்ய முடியும். அப்போ இது வந்து இப்போ ஆட்டிசம் வந்து முந்தி நெகட்டிவ் சொன்னது. அப்போ இதை வந்து முந்தி வந்து சேஞ்ச் ஆட்டிசம் தர்ஷினி கண்டுபிடிக்கிறா, அடுத்தது இந்த ஸ்பார்க்ஸ் அப்படி வெவ்வேறு எல்லாம் சேர்ந்து இதில் பல வருடங்களுக்கு மத்தி இந்த ஒரு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயும் இது செய்திருக்கு. அப்போ இதில் வந்து முதலாவது நாங்கள் சிந்திக்கிற விதம், மைண்ட் செட்டில் மாற்றம் வருவானோம். அப்போ இது வந்து ஒரு டிஸ்ஆர்டர் வருத்தம் வந்து பார்க்காம ஒரு டெவலப்மெண்ட் டிலே. அப்போ டெவலப்மெண்ட் டிலே சொன்னால் அதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
அப்போ இது ஒரு ஃபிக்ஸ்டான டிசபிலிட்டி இல்லை என்று இருக்கும். அப்போ இதுக்குள்ள அக்செப்ட் பண்ண வேணும், இதுக்குள்ள இன்க்ளூஷன் இருக்கு, ஃபெசிலிட்டேட் லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், பில்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்ட்ரிபியூஷன். அப்போ இந்த இதை நான் ஒரு ஆள் தமிழில் இதை வாசிங்க பார்ப்போம். தமிழில் வாசிக்கக்கூடிய ஆட்கள் மேபி பிரான்ஸில் இருந்து சுகந்தி வாசிப்பீங்களா? வாசிக்கட்டா டாக்டர்? ஆமாம், வாசிங்கம்மா. எனது மகளுக்கு ஓட்டிசம் என்ற நிலைப்பாடு உள்ளது. இது மூளை நரம்பு விருத்தியில் ஏற்படும் தாமதமாகும். எனது மகளுக்கு மற்றவர்களைப் போல சகஜமாக உரையாடுதல், உணர்ச்சியை கட்டுப்படுத்தல், வெளிப்படுத்தல் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அவளுக்கும் எல்லோரையும் போல உணர்ச்சிகள் உண்டு. எல்லாம் விளங்கும். மற்றவர்களைப் போல சகஜமாக பழக மிகவும் ஆர்வமாக உள்ளாள். அவள் மிக அன்புள்ள, கனிவான, திறமையான ஒரு மகள். அவள் தன்னை அறியாமல் செய்யும் சில காரியங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்திருந்தால் அவள் மனமார்ந்த மன்னிப்பு கோருகிறாள். எங்களைப் போன்ற பெற்றார்கள் பிள்ளைகளை வழிநடத்தி சமூகத்தில் ஒரு உறுப்பினராக வாழ வைக்க மிகுந்த பிரியத்துடன் உழைக்கிறார்கள். உங்கள் அன்புக்கும் புரிந்துணர்வுக்கும் நன்றி. நன்றி சுகந்தி. ஆகவே இந்த இதில் வந்து பாருங்க, அப்போ ஓட்டிசம்ன்றதை பற்றி என்ன மாதிரி விளங்கப்படுத்தி, அப்போ இதை வந்து ஒரு கார்டாக அடித்து அப்போ பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்து, அப்போ நீங்கள் பஸ்ஸில் போய்க்கு இங்கே போய்க்கு ஆட்களுக்கு தான் காட்டலாம். தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது, சிங்களத்துலையும் இருக்குது, ஃப்ரெஞ்சுலையும் இருக்குது. அப்போ காட்டினால் மற்ற ஆட்களுக்கு இதை பார்க்க மிகவும் உதவியாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவை உங்களை பற்றி அறிந்து கொள்வார்கள், அவை பற்றி நல்ல சப்போர்ட் எல்லாம் கொடுப்பார்கள். அவை இது ஒரு இனிஷியேட்டிவ். அப்போ நெக்ஸ்ட் நான் இதுக்கு போவோம். அப்போ அந்த ஓட்டிசத்தை பற்றி அப்போ நாங்கள் என்ன மாதிரி பாசிட்டிவாக அதை செய்யலாம்ன்றதை பற்றி இது ஒரு நல்ல உதாரணம் உண்டு. அடுத்ததாக வந்து போவோம், இதில் வர சேலஞ்சஸை பார்ப்போம். சேலஞ்சஸ் என்ன மாதிரி சேலஞ்சஸ் இப்போ உதாரணம் நாங்கள் போய்க்கல நாங்கள் இந்த ஓட்டிசம் துவங்கினோன்னா ஓட்டிசம் ஒரு நியூரோ டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு போய்க்கல. இன்னும் படிக்க போய் அறிஞ்சு கொண்டு போக தான் விளங்குது. இதுக்குள்ள காரணிகள் இருக்குது, கோர்சஸ். அதுக்குள்ளே போனால் ஏன் என்ற கேள்வி வருது, ஏன் இந்த ஓட்டிசம் வருது, என்ன காரணத்துக்கு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ் வருது, அடுத்தது நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸஸ், அடுத்தது அல்சைமர்ஸ், பார்க்கின்சன் டிசீஸ், டிமென்ஷியா போன்ற வருத்தங்கள்லாம் ஏன் கூடிக்கொண்டு போகுது, இந்த குரோனிக் கண்டிஷன்ஸ், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், இந்த ஃபைட்டல் லிவர் டிசீஸ், கேன்சர், ஆட்டோமின் டிசீஸ், அது எல்லாத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ நாங்கள் சின்ன வருத்தத்துக்கெல்லாம் போனது ஸ்பாக்ஸ். இப்போ பார்க்கல பெரிய உலகளாவிய பெரிய பிரச்சனைகளுக்கு இப்போ எங்களுக்கு அதுக்குள்ள எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. அப்போ இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பார்த்தால் சுற்றாடல், நாங்கள் வாழ்கிற சுற்றாடல், வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல், இதுகள் தான் இப்போ இந்த வருத்தங்களுக்கெல்லாம் காரணம். அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி பாதிக்கும் சொன்னால் எங்களோட மெட்டபாலிசம், அது எங்களோட உடம்பில் உள்ள கலங்கள் வேலை செய்கிற விதத்தை அது பாதிக்குது. அப்போ இதுக்குள்ள வந்து இதுக்கு பதில் இருக்காண்ட பார்த்தா பதில் கட்டாயம் இருக்குது. அந்த பதில் கணக்கம் வந்து ஒளிஞ்சு போயிருந்தது. இப்போ வந்து நாட் ஹிடன், இந்த பதில் வந்து ஒளிஞ்சிருக்கையில் எங்களுக்கு தெரியும். அந்த பதில்களை நாங்கள் என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் தனியால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நாங்கள் புக்கில் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கில் அந்த புக்கில் இந்த புத்தகங்களை நாங்கள் எடுத்து வாசித்து, இந்த புத்தகங்கள் சாதாரண நாட்களுக்கோ டாக்டர்ஸுக்கோ கிடைக்க மாட்டுது. இதெல்லாம் அட்வான்ஸான புத்தகங்கள். நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்க எப்படி ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் வந்து விஷயங்களை அப்டேட் பண்ணுற மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணி படித்து கொண்டு இருக்கோம். அப்போ இதை நீங்கள் எடுத்து படித்தால் இதுக்குள்ள பாருங்கள், நாங்கள் முதலாவது வந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், மெட்டபாலிக்கல். அப்போ இந்த நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதுக்குள்ள நச்சு பொருட்கள்லாம் இருக்குது. அதுகள் வந்து எங்களோட உடம்பையும் எங்களோட பிரெயினையும் எங்களோட மெட்டபாலிசத்தையும் பழுதாக்குது. அடுத்து வந்து குளுக்கோஸ் ரெவல்யூஷன் புத்தகம் வந்து என்ன மாதிரி குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து இந்த கொடி பழுதாக்குதுன்ற பற்றி நாங்கள் அறிஞ்சோம். அப்புறம் வைவி கெட் சிக் என்ற புக்கில் போய்க்க அதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலின் வந்து என்ன மாதிரி ரெசிஸ்டண்டாக வருது, அதில் எப்படி பாதிக்குது. அடுத்து வந்து ரெசிஸ்டபிள், எங்களை என்னது அடிக்ட் பண்ணது டெக்னாலஜி என்ன மாதிரி அடிக்ட் பண்ணாண்டு. பிறகு வந்து பிரெயின் எனர்ஜி அண்டு, இது ஒரு ஹார்வர்டில் உள்ள சைக்காட்ரிஸ்ட் எழுதின புத்தகம் வந்து என்ன மாதிரி பிரெயினில் உள்ள எனர்ஜியை மைட்டோகாண்ட்ரியா பாதிப்பதால் எல்லா வருத்தங்களுக்கும் பாடுறது இதுதான் மூல காரணம்ன்றதை பற்றியெல்லாம் அறிஞ்சிருக்கு. இதுகளை பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் படிக்க கொஞ்சம் கஷ்டமான புத்தகங்கள்.
ஆகவே இதுகள் நாங்கள் எங்களோட வேண்டியர்ஸ் சேர்ந்து இந்த புத்தகங்களை டீப்பாக படித்து அதோட இதுகளை பேரண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு வந்த பேரண்ட்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான இந்த ஒரு மெசேஜ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும். அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டயபிட்டிஸுக்கு முக்கியமான காரணம். அது வந்து என்னென்ன பிரெயின் ஃபங்க்ஷனை பாதிக்குது என்றதை பற்றி இதில் போட்டிருக்கு. இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் பிரெயின் டு டேக் அப் குளுக்கோஸை பிரெயின் பாதிக்கிறதுக்கு அதான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ பிரெயின் செல் வளர பண்ணுது, அதை அதாவது சர்வே பண்ண பண்ணுது. இன்சுலின் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேர்னிங் அண்ட் மெமரி ஃபார்மேஷன். லேர்ன் பண்ணுறதுக்கும் மெமரி ஃபார்மேஷனுக்கும் இன்சுலின் தேவை. ஆகவே சின்ன பிள்ளைகள்லேயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துண்டா அவள் லேர்னிங்கை பாதிக்கும், மெமரியை பாதிக்கும். ப்ரொலாங்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபிசிக்கலி ஆல்டர்ஸ் பிரெயின். பிரெயினை ஸ்ட்ரக்சரையே அது பாதிக்குது. லெஸ் அப்போ நார்மல் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இம்பேர்ட், less responsive to insulin may lead to overt contributing to weight gain. பாக்களுக்கு weight gain வரும். சின்ன பிள்ளையிலேருந்து weight gain வந்து ஒபிசிட்டியோ அன்னசரி இது வரைக்குள்ள. அப்போ அதுவும் சேர்ந்து இந்த மெட்டபாலிக் ஹெல்த்தை பாதிக்குது, பிரெயின் ஃபங்க்ஷனை பாதிக்குது. It also comprises our short-term learning and may damage our long-term memory. Insulin resistance can inflict profound harm. Brain physiology பாதிக்குது, increasing the risk of developing severe brain-related neurodegenerative diseases. அப்போ இதுக்கெல்லாம் பார்க்கின்சன் டிசீஸ், டிமென்ஷியா, ஆல்சைமர் டிசீஸ் வரலாம். இதுதான் சேம் மெக்கானிசம். ஆட்டிசம், ADHD வர்றதுக்கும் இதுதான் சேம் மெக்கானிசம். அப்போ இதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு போய் ஷாக்காக இருக்கா. அது இந்த நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் எங்களோட லைஃப் ஸ்டைலையும் லைக் எக்ஸசைஸ் இந்த டெக்னாலஜிலாம் சேர்ந்து எவ்வளோ எஃபெக்ட்ஸ் தான் இந்த வருத்தங்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. அடுத்ததாக அப்போ இது வந்து பார்க்கின்சன் டிசீஸில் வரைக்கும் உள்ளுக்கு அஸ்ட்ரோசைட்டு அந்த நர்வ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுற செல்லு உள்ளுக்கு நடக்கிற மாற்றங்களை இதில் விளக்கமாக போட்டிருக்காது. முக்கியமாக மைட்ரோகாண்ட்ரியா தான் அதை பாதிக்குது. அது பாதிப்பதன் மூலம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம், டிஜெனரேட்டிவ் டிசீஸ் வரும். அதுதான் இந்த புக் நான் காட்டின பிரெயின் எனர்ஜின்ற புக்கில் வடிவாக அதை பற்றி அதில் எழுதியிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த புக்கில் இதை படித்து இந்த மக்களுக்கு இதை பற்றி விளங்கப்படுத்தி நீங்கள் என்ன மாதிரி அதில் நல்லா வரலாம்னு தான் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே எங்களோட சேலஞ்சை வச்சுக்கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறோம். அப்போ இதுக்குள்ள இந்த டிசீஸ் எல்லாம் ஏன் குடிக்கொண்டு போகுது, மெட்டபாலிசத்தை பாதிக்குது, என்வாயன்மெண்ட் தான், லைஃப் ஸ்டைலும் தான் பாதிக்குது. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த பேரண்ட்ஸை நாங்கள் எம்பவர் பண்ணுறோம் ஸ்பார்க்ஸ் மூலமாக. இது பாசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்றதை படித்தது மூலமாக மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இம்ப்ரூவ் பண்ணுது. புக்கில் இந்த புக்கை நாங்கள் படிச்சு போகிறோம். பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்கள். அவள் பில்டிங்கை சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி நம்ம சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜ் மாடலில் கிரியேட் பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் கிவ் லவ் அண்ட் சப்போர்ட். வாலண்டியர்ஸ் வந்து தங்களை டெவலப் பண்ணிவினோம், தங்களோட வெல்பீயிங்கை டெவலப் பண்ணினோம், ஹெல்த்தை டெவலப் பண்ணினோம். அதே மாதிரி அவர்கள் இன்றைக்கு சொல்லி காட்டுவினோம். அப்போ நாங்கள் இதுக்கு நெக்ஸ்ட் அப்போக்கல நாடோடு நாம் நிப்பாட்டுவன். நான் முதலாவதாக இலங்கைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நேரம் இதாக உள்ளபடியாக இலங்கையிலிருந்து சசி ஜெயக்குமார் வாங்க இருக்க வந்து உங்களோட சேலஞ்சஸ் என்ன, இந்த படத்தில் உள்ளதை விளங்கப்படுத்தி எப்படி அந்த சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறணும்னு. சசி வந்து இலங்கையில் இளந்தளிர் அந்த குரூப்போட அதுக்கு தலைவியாக இருக்கிறா. அது ஸ்பாக்ஸோட சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. வெல்கம் சசி. வணக்கம் எல்லாருக்கும். நாளைய பிறகு நான் இதில் இணைஞ்சு கொண்டது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. டாக்டர் இதில் சொன்ன விஷயங்கள்ல வந்து பெரும்பாலான விஷயங்கள் எங்களோட குரூப்பால நடந்திருக்குன்றதுல பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. இதில் எங்களுக்கு சேலஞ்சுன்னு சொல்லியிருக்க இந்த சேலஞ்சை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்றதுக்கு உண்மையில எங்கள்கிட்ட இருந்தது ஒரு தன்னம்பிக்கை, துணிவு, விடாமுயற்சி, அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அப்படி கன விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்க. அந்த வகையில எங்களுக்கு இந்த ஸ்பார்க் டாக்டர் போனேந்திரன் என்ற வழிகாட்டெல்லாம் சரியான தூண்டுகோலாக இருந்தது. மேலே எங்களை வந்து டேர்ன் பண்ணி விட்டேன்னு தான் சொல்லலாம். அதுண்டா திக்கு திசை இல்லாமல் இருந்த எங்களை ஒரு குரூப் ஆக்கி நாங்கள் ஒரு ஒரு கோட்டுக்கு வந்த நாங்கள் அப்படி வரைக்க தான் எங்களுக்கு என்னன்னா அந்த பேரண்ட்ஸுன்ற சப்போர்ட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு
பில்டிங் கொண்டதுக்கால வந்தது, அது உண்மை. ஏன்னா எங்களுக்கு ஒரு பயம் இல்லாம போனது. எங்களை மாதிரியே நிரம்ப பேர் இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் மாதிரி இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தற்று ஆலோசனையால மற்றது அவைகளின் செயற்பாடுகளில் எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுல எது பாசிட்டிவா வந்ததோ அதுகளை நாங்கள் செயற்படுத்தி கொண்டு போனாங்க. அப்படி செயற்படுத்தி கொண்டு போய்க்கதான் நிறைய வெற்றி வந்தது. அப்ப அந்த வெற்றியெல்லாம் வந்து நாங்கள் நிறைய சொல்லலாம். அப்ப அது ஒவ்வொன்றா செய்து கொண்டு போய் கடைசியில இப்ப எங்களோட இந்த சின்ன அமைப்பா இருந்தது இப்ப வெளியில சமூக மட்டத்துல மாவட்ட மட்டம், மாகாண மட்டம் எல்லாம் இப்ப தெரிய தொடங்கி விருதர் மந்தங்கள்ட அமைப்பை பற்றி எங்களோட செயற்பாடுகளை பற்றி பாசிட்டிவா சொல்லினோம். அந்த வகையில எங்களுக்கு அண்மையில வடமாகாண சுகாதார சேவை திணைக்களத்தால் எங்களுக்கு ஒரு விருதும் வழங்கி கௌரவிச்சத. அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு சரியான ஆச்சரியமா இருந்தது. அவைகள் எங்களோட செயற்பாடுகள்ல நிரம்ப சொல்லிச்சுன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் இவ்வளவு செய்யறோம்ன்றதே எங்களுக்கு தெரிஞ்சது. உண்மையில நாங்கள் செய்யறது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட சந்தோஷத்துக்கு தான் செய்யறாங்க, வேறு யாருக்காகவும் நாங்கள் செய்யறே இல்லை. அதுதான் முக்கியம். வேறு யாருக்காக செய்ய போறோம்னா நடிக்க தொடங்கிடுவோம். உண்மையிலே அதுதான் உண்மை. ஆனா அப்படி நாங்கள் செய்யறே இல்லை. செய்யறதெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட மன சந்தோஷத்துக்கு. அந்த வகையில உண்மையில நிரம்ப வெற்றி எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. அது மட்டும் இல்ல, நிரம்ப அமைப்புகள் எங்களோட ஜாயின் பண்ணி தங்களை அறிமுகப்படுத்தி எங்களுக்காக அவையும் உதவி செய்யணும். இப்போ கொழும்புல இருந்தெல்லாம் முந்தி தர்ஷினிய காலம் இருக்கிற அவதான் எங்களை அந்த உள்நாட்டுக்கு எங்களை நிறைய இடத்துல நினைச்சதா. அது மட்டும் இல்ல, ஏனியவை வந்து எங்களோட இளந்தளிரோட சேர்ந்து செய்யறதுக்கு வந்து அதை ஒரு ஆவணப்படுத்தலையும் இப்ப செய்ய தொடங்கிடலாம். அது பெரிய சந்தோஷம். நிரம்ப பேர் இப்ப அந்த யூடியூபர்ஸ் சொல்லி கேட்கிறதா எங்களுக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது. அதனால நாங்கள் அந்த இடத்துக்கு போறே இல்லை. ஆனா வந்து கேட்பினோம், நீங்கள் ஒரு இதோட இன்டர்வியூ தாரீங்களாண்டெல்லாம் கேட்பினோம். நாங்கள் அதுக்கு வாங்க இல்லை. அது 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 மட்டும் இல்லை, இப்ப எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் நிரம்ப ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் கொண்டு போய்க்க அந்த பிள்ளைகளை வந்து இப்ப மதிக்க தொடங்கினோம். முந்தியெல்லாம் ஏன் வந்தா என்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நாங்கள் என்ன நெடுக நாங்கள் வெளியில கொண்டு போறோம். அதால அவை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வந்த உடனே இவைகளுக்கானதை நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல சொல்லினோம், அவையை நாங்க பார்க்க கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவை தங்கட பாட்டு வருவினம் போவினம் அந்த இதுக்கு வந்துட்டு நெஞ்சு. அப்ப அதுங்களை பெரிய ஒரு சக்சஸ். அதனால கன பேர் இப்ப பிள்ளைகளை வெளியில கொண்டு வரீங்க. இப்ப நாங்கள் போயேக்க சொல்லுவோம், இந்த இடத்துக்கு நாங்கள் போறோம், நீங்களும் வாங்கணும்னு. துணிவா விழுக்கிட்டு வெளியில வாரது எங்களை பெரிய ஒரு சாதனை தான் சொல்லலாம். அதே நேரம் எந்த பிள்ளைன்ற டெவலப்பை நான் சொல்றதுலேயும் இதுல நான் வந்து சொல்லணும். எந்த மகன் வந்து நாங்கள் ஸ்பாக்கோட இணையக்க 9 வயது. அவருக்கு நிரம்ப வழிகாட்டல்கள் கிடைச்சது. அவரோட சேர்த்து நிரம்ப பிள்ளைகளுக்கும் வழிகாட்டல் கிடைச்சது. அவரை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னை வளர்த்து கொண்டு அந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் எப்படி அவரோட இணைக்கிறது, எப்படி அவரோட சூழலுக்கு கொண்டு போறதுன்றதை நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு போனதால அவர் இந்த முறை ஓஎல் வந்து, அதாவது எங்களோட GCOL சாதாரண பரீட்சை ஒரு சாதாரண மாணவன் மாதிரி இருந்து எழுதினவர். அது பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு மெட்ட வைக்கக்கூடிய எங்களுக்கு பெரிய ஒரு சாதனை. அதுல என்னண்டா அங்கே இருந்த சூப்பர்வைசர் சொல்லிச்சுன்னா தங்களை வித்தியாசமே தெரியலையான்னு சொல்லி. ஏனண்டா அப்படி அவர் வந்தால டைமையும் பயன்படுத்தினார், எழுதினார். அந்த பாஸ் வாரதுங்களுக்கு எப்படின்றவங்களுக்கு தெரியாட்டியும் எங்களுக்கு சக்சஸ் என்னன்னா அந்த பிள்ளை அவ்வளவு நேரம் அதுல இருந்து ஃபுல்லா அந்த பேப்பரை செய்திருக்குது. அந்த செய்ததை வெளியில உணர்ந்து அந்த பேப்பர்களை பார்க்க கொஞ்சம் சரி கூட இருந்ததையும் பார்த்தனாங்க. உண்மையா சந்தோஷமே அந்த பிள்ளை பேப்பர் வாசிச்சிருக்கு. அதே நேரம் இப்ப அவரை வந்து இண்டிபெண்டா நாங்கள் இப்ப சில இதுகளை அவர் கேட்கிறார் வந்து தன் ஃப்ரெண்ட்ஸோட தான் இந்த அண்மையில ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று வச்சார். அப்ப நான் சொன்னேன், இவ்வளவு நாளும் நீங்க சின்ன பிள்ளை, நான் செய்தேன், நீங்கள் தான் எல்லாம் செய்யணும்டா. உடனே அவர் என்ன செய்தார், உடனே ஒரு காட்டை கிரியேட் பண்ணினார். அதுல சில மிஸ்டேக் வந்து தானே சட்டி GPT போட்டு கரெக்ட் பண்ணி அந்த காட்டை கொண்டவங்களுக்கு காட்டினேன். பிறகு எத்தனை பேர் பெருவினம் ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தேன்.
அதில் எண்ணிக்கைகளை போட்டேன். நான் டாக்டருக்கு அதை ஷேர் பண்ணியிருப்பேன் தெரியல. அந்த அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்தார், அந்த எண்ணிக்கையை தந்தார். பிறகு பட்டன் தானே கேட்டார், தானே சொன்னார் தான் ஒரு அந்த இங்கே தான் சாப்பாடு தயாரிக்கணும். அண்ணா சொன்னார் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் சாப்பாடு செய்கிறது ரெண்டு சொன்னோன்னே தானே ஒரு லிஸ்ட் போட்டார் இவ்வளவுன்னுட்டு. எனக்கு சொன்னார் ஒரு சின்ஸ் 40,000 தேவை, ஆனால் அதை விட ஓவரா தான் வரும், எனக்கு 50,000 வேணுமென்று வந்து கேட்டேன். அவ்வளோத்துக்கு பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணி போட்டு அதையும் செய்து பிறகு அவற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவை எல்லாருக்கும் தான் அந்த காட்டை போர்ட் பண்ணினது. தான் யாராருக்கு சொல்லணுமோ எல்லாரையும் போர்ட் பண்ணி 7 மாணாக்களோட ஃபோன்ல எடுத்து கதைச்சேன். எல்லாம் செய்து அந்த பேர்த்தியும் செய்தேன். நல்ல சந்தோஷமா எல்லாம் செய்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவைகளுக்கு வாழ்த்து மடல் எல்லாம் கொடுத்தினோம், கிஃப்ட் கொடுத்தினோம். பெரிய சந்தோஷம். அந்த அவருக்கு பெரிய ஒரு ப்ரௌடான ஆளா இருந்தேன். அப்ப எங்களுக்கு அது பெரிய ஒரு இண்டிபெண்டா வேலை செய்த ஒரு தோட்டம் எங்களுக்கு வந்தது. அதுக்கு அதே நேரம் அந்த ஷேரிங் எல்லாம் அதுல நல்லா இருந்தது. எல்லாத்தையும் கொண்டே வைக்க கொடுத்தது. வேற இன்னொன்றே நான் கவனிச்சேன்னா, இவர் சொன்னதுல இப்ப கொஞ்சம் இந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் அதுல வேற படிச்ச டீச்சர்ஸ் வந்தேன். இவர் அவைக்கும் சொன்னவர் அவைகளும் வந்திருந்தினா. மற்ற இன்னொரு ஆசிரியர் வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு புடிங் எல்லாம் கொண்டு கொடுத்தா வந்து அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்க சொல்லி அப்படியெல்லாம் நடந்தது. பெரிய சந்தோஷமா இருந்தது. அதே நேரம் நாங்கள் இப்போ என்னென்னா இவியலை மாரி நம்ம பிள்ளைகள் இருக்கிறபடியாக தொழிற்பயிற்சி ஒன்று ஆரம்பிப்போம் என்று சொல்லி அதுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு இப்போ அதில் நாங்கள் ஒவ்வொன்று எல்லாருக்கும் எல்லாம் சரி வராட்டியும் நாங்கள் ஒரு குரூப் ஆக்கியிருக்கிறோம். ஒரு 7 பிள்ளைகள் கொண்டு ஒரு குரூப் ஒன்று ஆக்கிட்டு அவிகளுக்கு இப்ப ஒவ்வொன்று செய்யறோம். இப்ப தான் தொடங்கினாங்க. நாங்கள் அந்த ஓட்டிசம் தினத்துக்காக நாங்கள் அன்றைக்கு தொடங்கினாங்க. அதுல வந்து முதலாவது அந்த கிளேயில செய்யறது. அப்ப அந்த கிளேயில எங்களுக்கு அவர் வாலண்டியரா தான் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டால் எங்களை கேள்விப்பட்ட உடனே அவர் நான் உங்களுக்கு வந்து வாலண்டியரா பெற போறேன் தானாகவே விரும்பி வந்து நாங்கள் முதல் கொஞ்சம் பயந்தோம் அவர் என்ன செய்யறாரு தெரியாண்டு. ஆனா வந்து பார்த்தா அவர் எங்களை விட சரியான காய்ந்தும் சரியான ஒரு பொறுமையும் அவைய அப்படித்தான் மிஸ் இருப்பினம் அப்படி இருக்கட்டும் விடுங்கோன்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. எங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருந்தது. அந்த அவர் செய்த அந்த இப்ப இதுல இப்ப தெரியற படத்துல பின்னால இருக்கிறது அன்றைக்கு அந்த பிள்ளைகளோட சேர்ந்து செய்தது. அவர் ஒரு மொடல் ஒன்றை செய்து காட்டுறாரு. கியூமேனே எப்படி ஆக்குறாரு. அப்ப பட்டண பாவில நீ போய் மொடல் ஆயிரும் நான் செய்ய போறேன்னு இவர் போய் அசையாம இருந்துட்டார் அதில். அப்ப அவரை பார்த்து அந்த கியூமன் ஷேப் எப்படி எடுக்கிறது என்று செய்து காட்டினேன். உண்மையிலேயே எங்களுக்கே என்னன்னா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னம் என்ன நடக்க போதோன்னு பயந்த நாங்கள் உண்மையா ரிலாக்ஸா இருக்கிறோம். சரியான ரிலாக்ஸ். எங்களுக்கு வந்து இனி பிள்ளைகள் இப்படியே போச்சுனோம்னா அவை தங்களோட காலுக்கு போயிருவினோம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்ற நாங்கள் இப்ப இந்த மகன் எல்லாம் ஏஎல் படிக்கிறதுன்னு கேட்டு தொடங்கிட்டேன். அவர் போனாலும் நாங்கள் வொகேஷன்ல தொடங்கினாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்டான வயதை நாங்கள் விடக்கூடாது. அந்த அதுக்காக நாங்கள் வொகேஷன்ல தொடங்கி அதையும் கொண்டு போறது இதையும் கொண்டு போறோன்ற ஒரு பிளானோட செய்யறோம். எல்லாமே வந்து உண்மையில டாக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த பிளான் பண்றதை பற்றி ரொம்ப சொன்னது. நாங்கள் அதை செய்ய தொடங்க பிள்ளை படிக்கிறது. சச்சிக்கு போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. இப்போ இந்த அந்த படத்துல பாருங்க அவரோட மகன் வந்து அமைதியா இருக்கணும். அவரோட லைஃப் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணது, எப்படி நடந்தது, எப்படி வாலண்டியர்ஸ் மக்கள் எப்படி அரசாங்கம் எப்படி எல்லாமே ரெக்கக்னைஸ் பண்ணது ரெண்டு பேருமே அழகாக சொல்லியிருந்தா. தர்ஷினியம் வந்து முந்தைய இலங்கைக்கெல்லாம் போயிட்டு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிடலாம் கொண்டு வந்தவ. இந்த இதில் பாக்கிகளை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அந்த எஃப்னா யூனிவர்சிட்டியில் எப்படி உள்ள ஆக்களும் வந்து எப்படி வாலண்டியர் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்க அப்படி செய்வதன் மூலம் தான் இது ஒரு நல்ல உதாரணம் உண்டு. எப்படி சமூகம் முன் வந்து வரையக்குள்ள பிள்ளைகளுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், பேரண்ட்ஸும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ சசி நீங்கள் இருங்க, அப்புறம் வரையக்குள்ள உங்கள்கிட்ட வாரணம் இருக்கா. இப்போ தர்ஷினிங்களை பாக்கிகளை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தர்ஷினி அதுக்குள்ள எல்லாம் ஹெல்ப் பண்ண அவங்கள பாக்கிகள் எப்படி இருக்கு தர்ஷினி? How do you feel? I'm ecstatic. Thank you. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவர் இப்போ ஓ லெவல் தனியே இருந்து செய்துட்டு வரார். தண்டை வாட்லேயே பார்ட்டி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி இனிஷியேட் பண்ணி எல்லாம் செய்கிறார். கேட்க நல்ல சந்தோஷமா இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ அவர் அங்கே ஏ லெவலும் செய்து வொகேஷனல் ட்ரைனிங் போடுறார். அது நான் வெரி ஹாப்பி ஃபார் பாமிலன் அம்மாவுக்கு. அதை விட
ஆளும் சந்தோஷம் அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குண்டு. முந்தி தொடக்கத்தில் வெளியில் போகிறதுக்கெல்லாம் நாங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போய்க்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போனாங்க. எவ்வளோ பாய்ந்து கொண்டிருந்தோம் வெளியில் வர்றது கொழம்புக்கு வரைக்கும். சரியா ஸ்கேர்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் இப்போ அவையில் வெளியில் போய்க்க டெஃபினா அதுலேயே அவேர்னஸ் இருக்குது. அவையில் அக்செப்ட் பண்ணி வரையினம் மோ பேரண்ட்ஸ் வெளியில் போய் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு தெரியணும்னு கேட்க ஐம் டச்ட். கண்ணீர் வர்ற அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இப்படித்தான் நாங்கள் சமுதாயத்தை மாற்றினா பிளான்டிங் சீட்ஸ் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். வெல் டன் சசி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாக்டர் புவனேந்திரன் உங்களோட கைடன்ஸுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அப்போ தர்ஷினி வந்து பாருங்க, அதாவது எப்படி தான் சப்போர்ட் கொடுத்தால் எல்லா நாட்டிலையும் இப்படி இதை வந்து கொண்டு வரலாம். தேங்க்யூ வெரி மச். அப்போ நாங்கள் நேரம் கொஞ்சம் பொதுவாக அப்போ அடுத்ததாக வந்து ஃப்ரான்ஸுக்கு போவோம். வேண்டவே டைம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இந்த குரூப் துவங்கி இப்போ 4 வருஷத்தை தாண்டி தாண்டி நடந்து இருக்கேன். ஃப்ரான்ஸில் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல அளவுக்கு போயிருக்கேன். ஃப்ரான்ஸில் வந்து அங்கே உள்ள தலைவி வந்து அனிதா கூப்பிடாம அனிதா வந்து இந்த குரூப்பில் வந்து இந்த ஓட்ஸம் அவேர்னஸுக்கு இந்த மெசேஜ் போட்டிருந்தா அனிதா வாங்க இருக்கா சொல்லுங்க இருக்கா. அனிதா வந்து நல்ல வடிவாக லீடர்ஷிப் பண்ணி வளர்த்து கொண்டு வரா. அதோடு சேர்ந்த ஒரு ஃபேமிலி படம் போட்டேன். நான் அந்த படத்தில் ஷேர் பண்ணையில் அனிதா நீங்கள் கதைக்கலாமா? ஓம் டாக்டர். வணக்கம் ஆமாம். எல்லாருக்கும். வணக்கம் வணக்கம். டாக்டர். ஃப்ரான்ஸ்ல உண்மையா ஸ்பார்க்ஸ் பார்த்தா நிறைய வளர்ந்துருக்குது. நான் இப்ப லோகதாஸ் அண்ணா சொல்லேக்க யோசிக்கிறேன். 4 வருஷத்துக்கு முதல் ஃபர்ஸ்டா நாங்க ஹெல்ப் லைன் ப்ரோக்ராமுக்கு வரைக்க ஃப்ரான்ஸ் தான் ரொம்ப பின்தங்கி இருந்தது. நாங்க சொன்னோம் இங்க எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அவரே கடைசியில கவலைப்பட்டவர். ஃப்ரான்ஸ்ல இருக்கிற பேரண்ட்ஸை பார்க்க எனக்கு கவலையா இருக்குண்டு. பட் இன்றைக்கு நாங்க உண்மையா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏனெண்டா இன்றைக்கு ஸ்கூல்ஸ்ல நடக்கிற இந்த பிள்ளைகள் சம்மந்தமா நடக்கிற இந்த எவல்யூஷன் ரிப்போர்ட்லயே இந்த பேரண்ட்ஸ் வந்து ஸ்பார்க்ஸ் அண்ட் அசோசியேஷனுக்கு போறாங்க. எவ்ரி வீக்கெண்ட்ல ப்ராக்டிஸ்க்கு போறாங்கன்னு அந்த கவர்மெண்ட் பிள்ளைகளுக்கு தர ரிப்போர்ட்ஸ்ல ஸ்கூல்ஸ்ல எழுதுறாங்க. இப்போ நிறைய பிள்ளைகளோட அந்த ஸ்கூல் ரிப்போர்ட்ல அந்த அசோசியேஷனை பத்தின அந்த பேராகிராஃபை பார்க்க உண்மையா எவ்வளவு வளர்ந்துருக்கு. இதை நாங்கள் இங்கே லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணி அதை மூவ் பண்ணின பிறகு எங்களுக்கு ஒரு ஹால் தந்தவங்க, எக்ஸசைஸ் ஹால் உண்டு ஃப்ரீயாக தந்தவங்க. ஜின்னா ஸ்போர்ட்ஸ் ஹால் உண்டு கவர்மெண்ட் எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு 2 ஹவர்ஸுக்கு சாட்டர்டேஸ். ஸோ நாங்கள் அந்த ஸ்டெப்புக்கு போய் இப்போ ஸ்கூல்ஸும் இந்த அசோசியேஷனை அக்செப்ட் பண்ணி ஸ்பெஷல் நீட் பிள்ளைகளுக்கான எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் இந்த அசோசியேஷன் அக்செப்ட் பண்ணி நிறைய இடங்கள்ல இதுக்கான லீஃப்லெட்டையே இப்போ வைக்கிறாங்க. இப்படி ஒரு அசோசியேஷன் தமிழ் கம்யூனிட்டியில் இருக்குது, நீங்கள் அங்கே போனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுக்கலாமண்டு அதை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வளர்ச்சியை பார்க்க உண்மையாகவே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ் அ பேரண்டாக இதை இங்கே ஸ்டார்ட் பண்ணினதுக்கு நாங்கள் நிறைய வளர்ந்துருக்குறோம், நிறைய இங்கே இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம்னு கேட்க நாங்கள் எவ்வளவு எம்பவர் ஆகியிருக்கிறோம்படி யோசிக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்னது போய் நாங்களே எல்லாம் செய்திருக்கிறோம் என்ற நிலைமைக்கு டாக்டர் எங்களை மாற்றினதுக்கு உண்மையே நாங்கள் டாக்டர் புவனேந்திரனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏண்டா அழுது கண்ணீரோட இருந்த பேரண்ட்ஸை இன்றைக்கு அவர் ஸ்பார்க்ஸோட ஹெட்லைன் மாதிரி எம்பவர் பேரண்ட் டு பி ரெசிலியன்ட்னு உண்மையாகவே ஸ்பார்க்ஸ் பேரண்ட்ஸ் நல்ல ரெசிலியண்டான பேரண்ட்ஸாக வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர். உண்மையாக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அனிதா. அப்போ பாருங்க, அந்த 4 வருஷத்துல எவ்வளோ கவலையாக இருந்து ஒரு வெற்றியை ஒரு சேலஞ்சை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றி சொன்னதுக்கு அனிதா உதாரணம். தர்ஷினி இந்த அனிதா சொன்னது இருக்கா, தர்ஷினிக்கா வாசிங்க இருக்கா? ஓகே, இதில் இருக்கிறதானே instead of asking why are they different, let's ask how can we understand and support better, because the kinder world begins when we replace judgment with empathy, awareness with acceptance. Inclusion matters. Everyone deserves a place to belong. அப்போ எத்தான் நீங்கள் இப்போ அனிதா சொன்னது அது சசி சொன்னதில் இதெல்லாம் இருக்குது. இன்க்ளூஷன், அக்செப்டன்ஸ், வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு எம்பதியோட செய்தால் கட்டாயம் இந்த பிள்ளைகள் எல்லாம் வரலாம். அப்போ எத்தான் நீங்கள் அந்த ஒவ்வொரு ஆட்கள் கதையில் பார்க்க போகிறீங்க. ஃப்ரான்ஸில் வந்து அடுத்ததாக இந்த மெசேஜை வந்து ஷாமிலா ஷேர் பண்ணியிருந்தா. ஷாமிலா வந்து அது ஃப்ரான்ஸ் கமிட்டியில் உள்ள நல்ல ஒரு குரூப் லீடர், பக்கபலமான அம்மா, தமிழில் நல்ல புலமை இருக்கு. அது ஷாமிலா நீங்கள் இருக்கா, இதை வாசிங்க இருக்கா ஷாமிலா? ஷாமிலா
வாசிக்கலாமா? மைக் அவ கொண்டா இல்லையோ தெரியல. ஆ ஆமாம். அப்போ ஷாம்லா சியாமலான்னு இருக்கு அவட பேர். அப்போ ஷாம்லா இல்லாட்டி அப்போ இந்த சுகந்தி வாசியம் இருக்கா? உங்கள் குழந்தை வேறுபட்டவன் வேறுபட்டவள் அல்லல். அவளின் உலகம் மிகவும் அழகானது. அவர்களின் சிரிப்பு வார்த்தைகள் மெதுவாக மலர்ந்தாலும் அது உங்கள் இதயத்தை மனதை மயக்கும் நிறைக்கும் மலர்கள். அவர்களின் உணர்வுகள் உங்களுடன் ஆழமாக பேசும். அதை நீங்களே அறிவீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இலக்கு என்றும் மனக்கண்ணில் நிற்கட்டும். சோர்வு வந்தாலும் நின்று விடாதீர்கள். உங்கள் அன்பே அவர்களின் மாபெரும் சக்தி. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஒரு பெரிய வெற்றியாக மாறும். நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பயணம் பலருக்கு ஒரு நம்பிக்கை பாடம். அன்பும் பொறுமையும் உங்களின் வெற்றி பாதைக்கான அத்திவாரம். உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விட புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியம். இந்த உலகம் அவர்களுக்காகவும் தான் படைக்கப்பட்டது. இன்னும் சொன்னால் இந்த உலகமே விரும்பும் அன்பும் சமாதானமும் அவர்களிடம்தான் முழுமையாக உள்ளது. அவர்களுக்கு தேவை அவர்களை புரிந்து கொள்ளுதல் மட்டுமே. இந்த உலகம் அவர்களை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது. நம்பிக்கையோடு பயணிப்போம். அது பாருங்க, அது ஷாமிலா என்ன அழகாக இது எழுதியிருக்கார். அப்போ இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் இது இங்கிலீஷ் இப்படி எல்லாம் கொண்டு வந்தால் இந்த பிள்ளைகள் போகிறது எங்களுக்கு கட்டாயம் தெரியுது, பார்க்க தெரியுது. அப்போ அதை நாங்கள் பெருமைப்படலாம். இதை வாய்ச்சதுக்கு சுகந்தி நன்றி. அடுத்ததாக அனிதா ஒரு பேரண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். சில வீட்டில் ஆட்டிசம் சில வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தால் சில வீட்டில் அந்த பிள்ளையை பார்த்தா மற்ற பிள்ளையும் பழகும். ஆகவே எப்படி தனிமையாக இருக்கைகளில் ஒரு நாட்டில் இருக்கே பெரிய சிக்கல். சில 3 பிள்ளைகளும் சில வீட்டில் அப்படியான டெவலப்மெண்ட் டிலேயாக போய்க்கல, சில வீட்டில் பிள்ளையாக டயக்னோஸ் பண்ணி அப்படி போய்க்கல பெரிய பெரிய சிக்கலாக இருக்கும், சேலஞ்சாக இருக்கும். அனிதா அந்த அம்மாவை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூப்பிடுங்க இருக்கா? இங்க பிரான்ஸ்ல அவ ஸ்பாக்ஸுக்கு வரைக்கும் அவட 3 பிள்ளையுமே ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் டயக்னோஸோடையும் ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கும் ஒரு டவுட்டோட ஒரு இன்ஸ்பெக்ஷனோட இருந்தது. அவவே அவட ஸ்டோரியை ஷேர் பண்ணுவா. பவித்ரா நீங்க உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். பவி இனியாண்டு இருக்கிற அவட இதை மைக் ஒருக்கா ஆன் பண்ண வேணும் டாக்டர். ஓகே, நீங்க கதைக்கலாம். ஓகே, கதைங்க. இப்ப நீர் மைக் ஆன் பண்ணலாம் பவித்ரா. ஓகே, ஹலோ, கதைங்க. கேக்குது, கதைங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் நான் 2023 ஸ்பாக்ஸ்குள்ள நான் வரைக்கும் என்னோட 2 மகன், மூத்தவா மகள், 2வது மகன், 3வது மகன். மூத்தவாக்கும் 2வது மகனுக்கும் ஆட்டிசம் என்று டயக்னோஸ் பண்ணதை. மூத்த மகளுக்கும் 2வது மகனுக்கும் இடையிலே 1 வயசு தான் வித்தியாசம். அப்ப அவ 2 பேரும் ஒரு ஆள் அக்காவை பார்த்து தம்பி செய்ய வலிக்கிட்டதால எல்லாரும் அவரை வித்தியாசமா பார்க்க வலிக்கிட்டணும். அப்ப பள்ளிக்கூடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, இவர் அக்காவும் ஒரே ஸ்கூல்ல இருக்கிறபடியா கம்பேர் பண்ண வலிக்கிட்டேன். 2 பிள்ளைகளும் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க இந்த டாக்டர்கிட்ட போங்க, ஒருக்கா செக் பண்ணுங்க. அப்ப சரியா நாங்க போன உடனே அவ பார்த்த ஒரு செகண்ட்லயே ஓகே அவ்வளவுதான், அவளை எழுதிட்டான். உடனே 2வது மகனுக்கும் ஆட்டிசம். சரியாண்டு பிறகு என்ன செய்யறேன்னு தெரியா. ஓகே, நான் 2 பிள்ளைக்கும் ஆட்டிசம் தான் இருந்தது. 3வது பிள்ளை இருக்கேக்க அப்ப அவருக்கும் இந்த பிரச்சனை அவருக்கும் வரப்போகுதுன்னு சொல்லி அவரையும் பார்க்கணும்னு சொல்லி அவையும் சொல்லணும். 2023 அதுக்கு பிறகு நான் இந்த குரூப்போட சேர்ந்து என்னோட குரூப் லீடர் நிறைய ஒர்க் தருவா. இவருக்கு தனியா அவாக்கு தனியா அவக்கு தெரியக்க அவட மகள் செய்தி வீடியோ அனுப்புவா. அந்த வீடியோவை பார்க்க என்னோட மகன் இன்ஸ்பயர் ஆகி அக்கா செய்யறா, அதை பார்த்து நான் செய்யணும்னு ஒரு செய்ய வலிக்கிட்ட உடனே அவருக்கு தான் செய்ய வலிக்கிட்டு தன்னால முடியுதுன்றோன்னு அவர் அப்ப வார்த்தையை கொப்பி பண்ணி திருப்பி நான் கேட்கிற கேள்வியை திருப்பி சொல்ல வலிக்குது. அப்படித்தான் பதில் சொல்ல மாட்டேன். அப்ப இதுல பார்க்க வலிக்கிட்டேக்க அவர் பதில் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வலிக்கிட்டு அவர் தன்னோட அக்காவை கூப்பிட வலிக்கிட்டார். அக்காவா நான் செய்யறேன், நீ செய்,
எங்களால் முடியும்னு சொல்லி அவர் அக்காவை கூப்பிடுவார். அக்கா அடுத்துதான் நீ செய்ய வேணும். ஆனா அவ கதைக்க மாட்டா. அப்போ இவர் கூப்பிட்ட உடனே அவ இவரை செய்யறத அப்படியே பார்த்து கொண்டு நின்றுட்டு உடனே அடுத்த செகண்டும் அவாவே செய்ய வலிக்கிட்டா. ஏண்டா 2 பேருமே ஒரு ஆள் பார்த்து குப்பி பண்ணி கொண்டிருந்ததா. பிறகு கொஞ்ச காலம் போக போக எல்லா ஆக்டிவிட்டியுமே நான் அவருக்கு செய்வேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிழமைக்கு பிராக்டிஸ் கொடுத்து அவரை பெர்ஃபெக்டா செய்ய விட்ட பிறகு அவாவை செய்ய வழி கிடைக்க அவ இவரை பார்த்து அந்த பெர்ஃபெக்ஷனா செய்வா, அதே மாதிரி செய்வா. அப்ப எனக்கு அந்த இதை அவர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரைக்க ஸ்கூலுக்கு போக இது என்ன திடீரென்று இப்படி மாற்றமா இருக்குன்னு கேட்டுச்சுன்னு. அப்ப நான் இப்படி ஒரு அமைப்புக்கு போறேன் நான். அப்ப அவ எனக்கு ஹைட் பண்ணி நம்ம இவ்வளவு ஆக்டிவிட்டி தரீங்க. அப்ப ஸ்கூல்ல இவ 2 பேருக்குமே ஆக்டிவிட்டி எதுவுமே கொடுக்குறேல. அவ ஸ்கூலுக்கு போறது வாரது. ஆனா அவ ஒரு அமைதியா இருக்கிறதால ஃபுல் டைம் போயினா அவ கவனிக்கிறேல. பிறகு இந்த இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொல்லி தான பிறகு அவைக்கு வலிக்கிட்டு நம்ம வேற பேரண்ட்ஸ் இருக்கணும், அவைக்கு கைடன்ஸ் இல்லை. அப்ப அந்த நம்பரை தருவீங்களோ தருவீங்களோட. அப்ப அதுக்கு பிறகுதான் ஸ்பார்க்ஸ் நம்பர் லீடர்கிட்ட நம்பர் அவட்ட கேட்டுட்டு வெளியே பார்த்த டாக்டர்ஸும் வேண்டி இதான் எவியல் எல்லாரும் நிறைய அந்த நோட்டீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் அடிச்சு அந்த ஸ்பேயம்பேல இந்த இப்படியான பிள்ளைகளை பாக்குற இடங்கள்லயும் வச்சு பிறகு 2 வருஷத்தால என்னோட மகனை பார்த்துட்டு பிறகு புதுசா வந்த டாக்டர் பார்த்துட்டு கேட்டார், இவருக்கு ஏன் ஓட்டிசம் எழுதினது, என்ன நடந்தது அப்படின்னு. அப்ப அதுக்கு பிறகு நாங்க சொல்றோம், இவரை பார்த்த அந்த ஒரு செகண்ட்லயே இவருக்கு ஓட்டிசம், அக்கா மாதிரி அவர் செய்து கொண்டு இருக்க அவருக்கு ஓட்டிசம் கேட்டுதான் நீட்டினோம். ஆனா அவரை அவர் எப்படி வந்தவர் அந்த பாதையில் அவருக்கு என்னென்ன கஷ்டம் இருந்ததோ அது இன்னும் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா ஓகே இவருக்கு ஓட்டிசம் இல்ல, இவர் அக்காவை பார்த்து கொப்பி பண்ணி கொண்டிருந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட டொசியரை ஓட்டிசம் இருந்து எடுத்துட்டேன். ஸ்பார்க்ஸுக்கு 2 வருஷத்துல எடுத்தினான். வரும்போது அவ எது நுனிக்காலன்டா அதே மாதிரி இவர் நின்றவர். பிறகு இவர் மாறி தான் எப்படி இருக்கிறனோ அத மாதிரி தன்னோட அக்காவை மாத்தினார். 3வது மகன் இவர் இவ்வளத்துக்கு கதைச்சு கொண்டு வர இதை பார்த்து அவர் படுத்திருந்து குழந்தையா இருக்க அவர் இவரை பார்த்து இவர் என்ன செய்யறாருன்றது அவர் செய்ய வலிக்கிட்டார். ஆனா அவர் வளரேக்க இவரை நான் நோமலா கொண்டு வந்ததுனால இவரோட நோமல் லைஃப இதான வலிக்கிட்டார். இவரையும் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணி கொண்டு வரைக்கும் அங்க ஹாஸ்பிட்டல்லையும் கேப்பினோம். அவர் என்னண்டு இவர் 2வது மகனே இவர் வீட்டை பார்க்க வரும்போது 2வது மகனையும் பார்த்துட்டு அவையும் அப்படி ஒரு சந்தேகமான பார்வை பார்த்தவ அந்த ஆரம்பத்துல. பிறகு கால போக இவர் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கிற என்ன செய்யறாரு. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த ஸ்பார்க்ஸ் என்ன செய்யணும்ன்றதை கேட்டு எழுதி அவையும் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ஸ்பார்க் சம்பந்தமான ஒரு பேப்பர்ல எழுதி நம்பர் எல்லாம் வேண்டி வச்சு எங்களோட தமிழாக்கள் போறப்போ அந்த நம்பரை கொடுப்பினா டிரான்ஸ்லேஷனுக்கு வரவையும் கேட்பினோம். அந்த நம்பரை தாரீங்களோ தாங்க நிறைய தமிழாக்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு போறோம், நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கணும் அவைக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு கொடுப்பினோம். அப்ப எங்கட பிள்ளைகளை பார்த்து நான் இவியல் டெவலப் ஆகுறன்றத பார்த்து சந்தோஷப்படுறது என்ன சொன்னா நிறைய பேர் இங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தோண்டு திடீரெண்டு இவ இவ்வளவு டெவலப் ஆயிருக்கி நம்ம இப்படி இதாண்டி கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கதான் எனக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கும். ஓகே நான் இவ்வளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்ற பிள்ளைய இவ்வளவு செய்யணுமே. இப்ப 3வது மகன் பள்ளிக்கூடம் போய் 1 மாசம் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணி பார்த்தவ அவ ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுக்கு அடிச்சு சொல்லி அவர் நார்மலா இருக்கிறார், 3வது மகனை நார்மலா இருக்கிறாருன்னு கொடுத்தேன். ஏன்னு சொன்னா ஸ்கூல் நாங்கள் இப்படி ஒரு இது கொடுக்காட்டி 3வது பிள்ளையும் அந்த பார்வையில பார்த்து ஒதுக்கி வச்சிடுவினோம், ஒரு மேசைய போடுவினோம், பிள்ளைய அதுல இருத்துவினோம். அந்த பார்வை இழுக்க கூடாதுன்றதுக்காண்டியே நானும் இதை அக்செப்ட் பண்ணி நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்றது இல்லையா தமிழாக்கள். ஏன்னு சொன்னா 3வது பிள்ளையும் அப்படி குத்திடுவினா பிள்ளைகள் பிறக்க இது நாங்க இந்த இடத்துக்குள்ள போனோம்னு சொன்னா பிள்ளைகளை ஓட்டிசம் 3வதுக்கும் குத்திடுவினா அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. ஆனா அப்படி என்றது நான் ஃபர்ஸ்ட் அப்படி நானும் யோசிச்சேனா தான் நானே அதுக்குள்ள இருந்து வெளியே வந்தனாண்டா எனக்கு 2வது மகனுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லாதால அவரை நான் வெளியே கொண்டு வர கஷ்டப்பட்டேன். நான் இந்த ஸ்பார்க்ஸ்ன்றதுக்குள்ள நான் வரையிலேண்டா நான் சரியான ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த 3 பிள்ளைகளுமே இப்படி இருக்கு அப்படி என்ற ஒரு நிலைமையில தான் ஒரு அழுது கொண்டே இருப்பேன். எப்பவுமே என்ன செய்யறேன்னு தெரியாதுன்னு அடிச்சு ஒவ்வொரு இந்த ஸ்பார்க்ஸ் லீடர்ஸ்ட்டு இப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாது, இப்படி செய்யறா என்ன செய்யலாம்ன்றதை ஒவ்வொரு என்னோட லீடர் சுயதாக்காவோ அனிதாக்காவோ கேட்பேன். அவையும் ஹைட் பண்ணுவேன். அதை விட அவை எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றவை இவையில் ஒவ்வொரு செய்யும் போதும் அதை எப்படி செய்யணும் இவ்வளவு இதா இருக்குது அப்படி இந்த சந்தோஷமா எங்களை வாழ்த்தேக்கு எங்களுக்கும் ஒரு இந்த இதா இருக்கும், சந்தோஷமாயும் இருக்கும். இப்ப எல்லாம் என்னோட மகள் முதல் கண்கொண்டு பெருசா ஒரு தரையும் பார்க்க மாட்டாள். ஆனா இப்ப அவ நிறைய விஷயம் எல்லாரையும் பார்த்து யார் என்ன செய்யணுமோ அதை பார்த்து அதை உடனே வடிவாக செய்வா. இப்ப ஸ்கூல்லையும் பள்ளிக்கூடம் அவர் ஃபுல்லா போவாட்டியும்
அரை நேரம் போறா, ஒரு ஆக்களோட சேர்ந்து மகள் ஓட்டிசம் இருக்கிற மகள் போறா. மகனுக்கு வந்து ஒரு தரமே தேவையில்லை, அவர் நார்மலான ஒரு பிள்ளைன்னு சொல்லி, அவர் நார்மலா இருக்கிற பிள்ளை என்ற நிவோவில இருக்கிற இந்த இடத்துக்கு போனதுன்னு சொல்லி என்னோட மகன் ரிப்போர்ட்டுகள்லையும் இப்பவுமே வந்து கொண்டிருக்கும். மகள்டேல ரிப்போர்ட்ல வருது, மகன் வந்து வெளியில வந்துட்டார், அவர் ஓட்டிசம் என்றதுல இல்லை. அவரோட கிளாஸ் டீச்சர் வந்து சொல்லுவா, முதல் குரோன் செக்ஷன் அதாவது மெத்தனல்ல படிக்க இருந்த இதுக்கும் தந்திரிக்கணும், ஆனா இதுல தனக்கு அவரை பாக்குறப்போ எந்தவித வித்தியாசமும் இல்லை, அப்படி ஒன்று இருக்கிறதா தெரியல. அவருக்கு எதுவுமே தேவையில்லை, அவருக்கு ஒருத்தர் தேவையே இல்லை, அவர் தன்னால தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி 6 வயது பிள்ளைக்கு இருக்கிற நிவோ அவருக்கு இருக்குது. 5 வயசுல இருந்து அவர் 6 வயது கிரேட் 1க்கு போய்க்க வந்து இல்லை அவர் போக இயலாது, அவர் இன்னொரு தடவை இருந்து போகணும்னு சொல்ல, இல்லை நான் அவரை பாக்குறேன், அவரை நான் கொண்டு போவேன் சொல்லி இதென்ன அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருப்பினேன். ஆண்டொண்டுக்கு போறார், அம்மாவின் விருப்பத்தின் பேர் போறார் என்றுதான் எழுதி இருக்கு. தாங்கள் அனுப்பவில்லை, அம்மா. அப்ப முதலாவது மீட்டிங் அவர் செப்டம்பர் பள்ளிக்கூடம் போனவர் நவம்பர் மீட்டிங் வச்சு சொல்லினோம், அவரோட வயது பிள்ளை என்ற நிவோவை விட அவரால் அதை விட கூடவாத்தான் இருக்கிறாரு. அப்ப அதை கேட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் அனிதாக்காக்குத்தான் அனுப்பினான், அனிதாக்காக்கும் சுயிர்தாக்காக்கும் அனுப்பினான் அந்த ரிப்போர்ட்டை. நன்றி அம்மா. அப்ப பாருங்க, இதுல போய்க்கு இது ஒரு அதிசயமா இருக்கு, அதிசயம் அது. வா, அப்போ சாதாரண மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஓட்டிசம் வந்து பெர்மனன்ட், அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது, அது முழுதும் வாழ்நாள் இருக்கின்ற அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் பழைய காலத்து கதை. அவன் ஸ்பார்க்ஸில் எப்படி பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி செய்கிறாங்களோ இதுதான் நல்ல உதாரணம். ஒரு சேலஞ்சை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து எப்படி வெல்லலாம், எப்படி சமூகம் வெல்லலாம், எப்படி ஊர் போல கம்யூனிட்டி உருவாக்கலாம் என்றதுக்கு பிரான்ஸ் ஒரு முன்னோடியாக இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்போ இந்த இதுக்கு ஒன்று வந்து வாலண்டியர்ஸ் மிக முக்கியமானது. அனிதா சொல்லுங்க. அப்போ அது பிரம்மகுமாரில் உள்ள வந்து அப்போ இதுக்கு வந்து கணக்கே இருக்கு, கனவிதமான வாலண்டியர்ஸ் இருக்கணுமா. ஒன்று வந்து பிரம்மகுமாரி இந்த மாதிரி வாலண்டியர் பண்ணி ஹெல்ப் பண்ண வேண்டியது. உதாரணமா டோரியன், ஜெனா இப்படி சொல்லுங்க இருக்கா உங்களோட சிஸ்டர்ஸ்? டாக்டர் ஸ்பார்க்ஸ் வந்து பிரான்ஸுக்கு முதல்ல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எங்களுக்கு பிரம்மகுமாரி அமைப்புகள். நாங்கள் எப்போவுமே மறக்கல. அதேண்டா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து இப்போ வரையும் டொரேனக்கா, ஜெனா தாண்டி எங்களுக்கு சிஸ்டர் பேட்ரிஷியா, சிஸ்டர் பபேத் முதல் கொண்டு எப்பவுமே எது நடந்தாலும் ஸ்பார்க்ஸில் என்ன செய்யணும் பேரண்ட்ஸ் எல்லாரும் ஓகே இருக்கிறாங்களான்னு எங்களை அவங்க தேடுற அளவுக்கு ரொம்ப ஒரு இனி இல்லைன்னு ஒரு சப்போர்ட் தந்தது பிரம்மகுமாரி அமைப்பு. இப்போ வரையுமே இதில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்டையும் கூட ஸ்கூல் அப்பாயின்மெண்ட் எல்லாத்துக்குமே ஜெனா போய் கதைக்கிறவன், ஏண்டா போய் கதைச்சு எங்களோட அசோசியேஷனை பற்றி சொல்கிறவ. இப்போ நல்ல ஒரு ஆள் இதை பற்றின நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் போய் கதை கேட்க அங்கே இருக்கிற ஆக்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களுக்கு ஒரு நாலேஜும் இல்லாமல் இல்லை, இவங்க இந்த பேரண்ட்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க இப்படியான அமைப்புகளில் இருக்கிறாங்க. இப்போ போய் நல்ல ஃப்ரெஞ்சில் ஃப்ளூவெண்ட்டாக அவங்களோட வடிவாக கதைச்சு இவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க, இவங்களோட பிள்ளைகள் இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு அவ சொல்லிக்க இங்கே இந்த ரியூனியன் வைக்க அந்த பிள்ளையோட எவல்யூஷன் பார்க்குற அமைப்புகளே வந்து நிறைய அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ முதல் எங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்களே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைப்பாங்க, அங்கேருந்து வராக்கள் எங்களோட உணர்வுகளை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்ன்றது அந்த அளவு சொல்ல மாட்டாங்க உண்மையாக. ஆனால் இப்போ ஜெனாவே எல்லாருக்குமே போகிறதால ஆல்ரெடி அவருக்கு நல்லா தெரியும், இந்த பிள்ளைகளை மாண்டசூரி செய்த நேரம் எல்லாரையும் நிறைய பார்த்துருக்குறா, எவ்வளவு இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அவைக்கு சொல்ல ஈஸியாக இருக்குது. டொரேனாக்காவும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த பார்க் ஆக்டிவிட்டி அதுகளுக்கு ரொம்ப வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்க 2 பேர் தவிர மற்ற அதில் அமைப்பில் இருக்கிற எவ்வளவோ ஆக்கள் நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் வந்து நின்று கடைசி கிளீனிங் வேலை வரையும் செய்து எங்களுக்கு தந்துட்டு தான் போகிறவங்க. ஆனால் அவங்களே இப்போ நிறைய சர்ப்ரைஸ் ஆகிறவங்க. நான் முதல் பிரம்மகுமாரில் நடந்த தீபாவளி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நேரம் எங்களோட பிள்ளைகளை பிடிக்கிற ஒரு 11 ஃபேமிலி தான் வந்தது. இந்த பிள்ளைகளை பிடிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருந்தது அங்கே. அப்போ அவங்க ப்ரோக்ராம் முடியக்கில் களைச்சி எப்படி நீங்கள் வீட்டை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டவங்க. ஆனால் எங்களோட ஆண்டு விழாவில் வந்து பார்த்துட்டு லாஸ்ட் இயர் நாங்கள் செய்த ஸ்பார்க்ஸ் ஆண்டு விழா முடிய இந்த பேரண்ட்ஸ் அங்கே வந்து மற்ற பிரம்மகுமாரி அமைப்பை செய்த ஆக்களெல்லாம் கேட்டு இதெல்லாம் அந்த பிள்ளைகளான்னு தங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இவங்கெல்லாம் பேசாமல் கதிரையில் உட்காந்து இந்த இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 5-6 ஹவர்ஸ் நடந்தது. இப்படி இவங்கெல்லாம் இருந்தால் தனக்கு பெரிய ஜனாட அம்மா எல்லாம் வந்து கேட்டது, தனக்கு அந்த முதல் பார்த்த பிள்ளைகளா இது அந்த அமைப்பு தானா இதுன்ட்டு தனக்கு சர்ப்ரைஸாக இருக்கேன். ஸோ உண்மையாக பிரம்மகுமாரியோட சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட் டாக்டர். தேங்க்யூ. பாருங்க, இதுதான் அந்த வாலண்டியர்ஸும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து சப்போர்ட் விளைவிக்கலாம், எப்படியான விளைவு எப்படியான மாற்றங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரலாம். தேங்க்யூ அனிதா.
அடுத்ததாக யூகேல இருந்து டாக்டர் மல்லிகா வந்து இங்கே இருந்த புக் கிளப்பில் படித்து அவருக்கு தமிழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவர் இந்திய தமிழ் ஒரு ஜிபியை ஒர்க் பண்ணுறான். அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அவர் வந்து ஹெல்ப் பண்ணி இந்த புக் கிளப் எப்படி ஹெல்ப் பண்ணு சுகந்தி இருக்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அது இந்த புக் கிளப்பை எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அண்டிட்ட யார் சொல்லக்கூடிய ஆட்கள் சுகந்தி சொல்லலாமா இல்லாட்டி ஷியாமளாக்கா சொல்லலாம் டாக்டர். அவதான் கூட டாக்டர் மல்லிகாடு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ ஷாமிலாக்கு சொல்லுங்க. ஷாமிலா எப்படி மல்லிகாக்காண்ட ஹெல்ப் வந்து எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்? வணக்கம் டாக்டர், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டாக்டர், நாங்கள் இந்த ஸ்பாக்ஸுக்குள்ள வந்தது எங்கள்ட பிள்ளைக்காண்ட தேவைக்காக தான் வந்து நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி முன்னேற்றது, பிள்ளைகளுக்கு எப்படி ஒர்க் பண்றான்னு வந்து நாங்கள் ஒவ்வொன்றா தேடி 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 கொண்டு போய் இப்ப நாங்கள் நல்ல பெரிய டாக்டர்ஸ் இருக்கிற நுழைச்சி அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு எங்க நுழைச்சி வளர்ந்துருக்கிறோம். அதோட இன்னொரு சந்தோஷமாம இருக்கு மெல்லியா டாக்டரோட வேலை செய்யக்கல. அவக்கு பெரிய நன்றி சொல்லணும். எங்களை அந்த பழைய ஸ்கூல் ஓ லெவல் ஏ லெவல் அந்த மனநிலைக்கு கொண்டு போயிட்டோம். ஓகே, நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும், திருப்பி பார்க்கணும், புக்கை திருப்பி பார்க்கணும், திருப்பி நோட்ஸ் எடுத்துட்டு சம்மரி கொடுக்கணும், யாராவது டவுட் கேட்டா சொல்ல வேணும். அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு டாக்டர். எப்பவுமே ஒரு கொப்பி பேனு டிரான்ஸ்லேட் பண்ற இங்கிலீஷ்லாம் புக் இருக்கு, அது செய்து பார்க்குறேன்னு. அது அந்த அறிவு இந்த இதுல நீங்க இந்த தலைப்பு போட்டிருக்க மாதிரி அந்த சவால்களும் வாய்ப்புகளும் என்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு இருந்த சவால் எங்களோட பிள்ளைன்னு ஓட்டிசா அதுதான் பிரச்சனைன்னு வந்து நாங்கள். ஆனா அதுல இருந்து எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள்னு பார்த்தா அதுக்கு எண்ணிக்கையே இல்லை டாக்டர். மெடிடேஷனுக்கு போறோம், புக் கிளப்ல எவ்வளவு புக் கிளப் செய்துட்டோம் டாக்டர். 7 ஹேபிட்ஸ் செய்துட்டோம், வைவி கெட் சிக் செய்துட்டோம், குளுக்கோஸ் ரெவல்யூஷன் செய்துட்டோம், சப்கான்சியஸ் மைண்ட் செய்து கொண்டிருக்கிறோம், மோர் தேன் வேர்ட் செய்யறோம். அது அப்படியே எல்லாத்துல இருந்து நுழைச்சு எடுத்துக்கொண்டே போறோம். மல்லிகா டாக்டர் முதல் எங்களுக்கு குளுக்கோஸ் ரெவல்யூஷன் செய்தவா. அது செய்த பிறகு நாங்கள் ஓட்டிசத்துக்கு இருக்கிற பிரதானமான காரணியான அந்த சுகரி ஃபுட் அதுக்குள்ளால இருந்து நாங்கள் எப்படி வெளியில வர்றது, இந்த சூழலுக்குள்ளால இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலுக்குள்ள இருந்தோன்னு அந்த பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாட்டு முறையை மாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த புக்கை படிச்ச பிறகு நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுத்தோம், இல்லை என்ன கஷ்டப்பட்டாலும் இதுக்குள்ளால நாங்கள் வெளியில வந்துதான் ஆகணும். இந்த சூழல் எப்படி என்றாலும் இருக்கட்டுக்கும் நாங்கள் அதுக்குள்ளால நாங்கள் எங்கண்ட பிள்ளைய வெளியில கொண்டு போகணும் என்று சொல்லி நாங்க முடிவெடுத்து எங்கண்ட வீட்டிலே இருக்கிற சூழலை மாத்தி நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் எங்கண்ட பிள்ளைகளுடைய மாத்தி கடைக்கு போனா எதை வாங்கணும்ன்றதை டிசைட் பண்ணி பிள்ளைகளோட கதைச்சு அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு வந்தது அந்த புக் செய்த பிறகுதான். அதுக்கு முதல் எங்களுக்கு அவ்வளவுக்கு நாங்கள் அது பயந்து கொண்டது, நாங்கள் மாற்ற இயலுமா அந்த சுகரி ஃபுட்ன்றதுல இருந்து பிள்ளைகளை கொண்டு வர இயலுமா அண்டதுல பயந்து கொண்டு நாங்கள். அதுக்கு பிறகு வைவி கெட் சிக் அந்த புக்குன்னா அதுக்கு பிறகு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அந்த அதுதான் எல்லாத்துக்குமான காரணம்ன்றது அது பெரிய ஷோக். அந்த நாலேஜ் மல்லிகா டாக்டருக்கு பெரிய நன்றி டாக்டர், அந்த நாலேஜ் எங்களுக்கு தந்ததுக்கு. அந்த ரூட் காஸ்ட் அந்த எல்லாத்துக்குமான தமிழ்ல ஒரு திருக்குறள் இருக்குது, நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்ப செய்யலன்னு சொல்றது. அந்த ஒரு நோய்க்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டு அது இந்த மூல காரணத்தை அறிஞ்சு அதுக்கு வைத்தியம் பார்த்து அதுக்கு என்ன செய்யணும்னு செய்தாதான் அது நாங்க தீர்க்கலாம். நாங்கள் அதுல ஓட்டிசத்துக்கு என்ன செய்யலாம்னு தான் தேடிக்கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப நாங்கள் எங்கட குடும்பம், எங்கட சொந்த பந்தம், எங்கட சுத்தி இருக்கிறார்கள் எல்லாருக்குமான லைஃப் ஸ்டைலுக்கும் நாங்கள் தீர்வு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஒரு ஸ்பார்க்ஸுக்கு பெரிய நன்றி டாக்டர். மல்லியா டாக்டருக்கு அந்த புக் எங்களுக்கு செய்யறதுக்காக அவ தன் நேரத்தை ஒதுக்கி அதுக்கு செய்யறதுக்கு அவாக்கு நம்ம நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. பாருங்க அப்ப பாருங்க பிரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் இருந்து ஹெல்ப் பண்ணினேன். அப்ப இதுக்கு கனடாவை இருந்த கனடா லீடர் செல்வி வந்து தொடர்ந்து அவர்கிட்ட வந்து அவங்க பிரீமெண்ட் நடந்து அதில் சந்திக்க முடியாது. அனிதா வந்து செல்வி வந்து ஒரு சகோதரி மாதிரி. அப்போ இன்னும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா போக முதல்ல வந்து ஒரு வகுப்பு வச்சு தான் போனவன். அனிதா செல்வியின் அந்த வாலண்டியரிங் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறது சொல்லுங்க இருக்கு அனிதா. செல்வியை சொல்லணும்டா நான் Day 1 பிரான்ஸுக்கு நாங்க ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்றோம். லோகோ எப்படி செய்யறது செல்வியண்டு
கேட்ட அந்த முதலாவது கான்வர்சேஷன்ல இருந்து செல்வி ஃப்ளைட் ஏறுற வரைக்குமே பிரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. உண்மையா அவட ஹெல்ப்பை வார்த்தையால சொல்ல முடியாது டாக்டர். நீங்க நாங்க ஸ்பார்க்ஸ் பிரான்ஸ்ல இருக்கிற பேரண்ட்ஸ் கூட இவ்வளவு டைம் எங்களோட பிரான்ஸுக்கு கொடுத்துருக்கிறோமான்னு சொன்னா செல்வி அளவு இல்லைதான். அவருக்கு லாஸ்ட் இயர் அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணினேன். ஆனால் அந்த எல்லா டைமுமே எங்களுக்கு டைம் கொடுத்து கிளாஸ் செய்து எங்களோட பேரண்ட்ஸ் ஆரம்பத்தில் உண்மையாக லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் பேரண்ட்ஸுக்கு ஸ்பார்க்ஸில் இருந்தது. ஒன்றும் விளங்காத பெரிய பிரச்சனை இருந்தது. ஏன்னா சரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க, எது சொன்னாலும் விளங்காத தன்மை. ஆனால் செல்வி தான் முதல்லையே இவங்களை எப்படி கைட் பண்ணலாமன்ற அந்த சரியான ரூட்டை கண்டுபிடிச்சது செல்வி தான். அவ அந்த இயல்பா பேரண்ட்ஸோட கதைச்சி என்ன சொல்றது, ஒரு சாமானியன் ஒன்றுமே படிக்காத படிப்பறிவே இல்லாத ஆளுக்கு கூட செல்வி விளங்கப்படுத்தினா விளங்கும். அந்த அளவு அவ அந்த இறங்கி போய் அவ்வளவு தன்னோட லைஃப் ஸ்டோரிகள் நிறைய வாசிச்ச விஷயங்களை வச்சு இயல்பா விளங்கப்படுத்தின அப்புறம் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகி உண்மையா முதல் நாங்க சிரிக்கிறோம். நாங்க டாக்டர் கிளாஸை விட செல்விட கிளாஸுக்கு கூட ஆக்கள் வருவாங்க, நாங்க சிரிப்போம் சொல்லி. ஏன்னா அவ்வளவுக்கு செல்வியோட அக்கள் பாண்ட் ஆயிட்டாங்க, செல்வி அக்கான்னு சொல்லி. நான் அவங்களோட பிரச்சனையை ஈஸியா அவைக்கு கன்வே பண்ணக்கூடிய மாதிரி அவை ஒரு சகோதரமா பார்க்க வலிக்கிட்டேன். இப்ப வரைக்கும் அந்த அளவு ஆக்கள் விருப்பம். செல்வியும் எங்களை அந்த அளவு கைட் பண்ணிருக்கிறா. உண்மையா கைட் பண்றது மட்டும் இல்ல, எப்படி ஒர்க் பண்றோம்னு ஒரே வெரிஃபை பண்ணுவா, அதை செய்யறமா ஒழுங்கான்னு. எங்க செல்விக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் அவ வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸும் எங்களுக்கு ரொம்ப கவலை. ஆனா அதுக்குள்ளேயும் அவ எங்களுக்கு இவ்வளவு செஞ்சது. நாங்க எப்பவுமே ஸ்பார்க்ஸ் பிரான்ஸ் பிரயாஸ் செல்விக்காக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் செல்வி. தேங்க்யூ. அப்போ வந்து இல்லை பாருங்க, இதில் நல்ல உதாரணம் இருக்கு. என்ன மாதிரி ஒரு பேரண்ட் எம்பவர் பண்ணி அவர் ட்ரைனிங் கொடுக்க அதாவது குரு மேபிய சீசன் மாதிரி செல்வி வந்து என்னையும் வடிவா நல்லா விளங்கப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு இதுதான் ஸ்பார்க்ஸோட பெருமை. ஃப்ரான்ஸில் போகிறதுக்கு இப்போ நேரம் போனபடியாக இதே வந்து ஃப்ரான்ஸில் ஷேர் பண்ணது வந்து ஒரு அம்மா கொடுத்தது. நாங்கள் மூவ் பண்ணி அங்கே போவோம். அடுத்ததாக நாங்கள் வந்து அப்போ ஃப்ரான்ஸ் மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக நாங்கள் வந்து யூகேக்கு வருவோம். அது யூகேக்கு வந்து அப்போ யூகேயில் தான் ஸ்பார்க்ஸ் ஆரம்பமானது. இது இப்போ இது 8வது வருஷம். ஹரோவில் தான் தோன்றுது, ஹரோன்ற இடத்துல. அவை அந்த ஹரோவில் உள்ள இப்போ இந்த ஸ்பார்க்ஸோட கண்ட்ரி லீடர் வந்து லாஸ்ட் இயர் அமிர்தவாஷி இருந்தவை. இந்த வருஷம் இதை மாறிட்டு சத்தியன் தான் இந்த வருஷம் லீடராக. அவர் சாதாரண பேரண்டாக துவங்கி வளர்ந்து குரூப் லீடராக இருந்து இப்போ வந்து யூகே இந்த கண்ட்ரி லீடராக இருக்கா. ஆனால் இன்றைக்கு குட் ஃப்ரைடேன்றபடியாக அவளை வரபடியாக போயிட்டுது. அப்போ இந்த ஸ்பார்க்ஸோட இந்த ஹரோ லீடர் இருக்கிற மொழி நீங்கள் கதைக்கலாமா? மொழி வைக்க வாங்க. வணக்கம் டாக்டர். அப்போ நீங்கள் இருக்காது அப்போ மொழியும் வந்து ஆரம்பத்தில் பேரண்டாக இருந்து குரூப் லீடராக இருந்து பிறகு வந்து அதாவது அந்த ஸ்பார்க்ஸ் மெயின் லீடராக வந்த விளத்தி வந்து ஒரு சேலஞ்சு இருந்து எப்படி வந்தது உங்களோட மகளை பற்றியும் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் டாக்டர். நான் இதில் பவித்ரா அவ கதைச்சதை பார்த்துட்டு நான் என்ன கதைக்க வந்தேன்றதை மறந்து போனேன். சீரியஸா அவ்வளவு அமேசிங்கா இருந்தது அவ கதைச்சது. ரைட், ஓகே. நான் இப்போ ரீசெண்டாக தான் எங்களோட கமிட்டி எல்லாம் மாறி ரீசெண்டாக தான் நான் லீடராக வந்திருக்கேன் ஹேரோவுக்கு. எங்களோட குரூப் வந்து பெரிய குரூப், யூகேல எங்களோட குரூப் தான் பெரிய குரூப். நிறைய பிள்ளைகள் இருக்கிறது எங்களோட ஹேரோவில் தான். ஸோ அப்போ நாங்கள் குரூப்பே 4 குரூப் இருக்குது எங்களோட ஜூனியர் 1, 2, 3 அடலசன் குரூப்னு சொல்லி இருக்குது. நான் ஸ்டார்ட்ல வந்து அடலசன் குரூப் தான் லீட் பண்ணினேன் நான். ஸோ இப்போ நான் வந்து ஹேரோ லீடராக இருக்கிறேன். ஸோ இதில் இவன்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ இதில் சில விஷயங்கள் மட்டாக்கள் கவர் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன் நான். ஸோ அதே விஷயத்த திருப்பி நான் சொல்லாமல் எனக்கு மகள் அவக்கு ஓட்டிசம். இப்போ வந்து 14 வயசு. நான் வந்து ஸ்பார்க்ஸில் ஜாயின் பண்ணிக்க அவக்கு வந்து 10 வயசு முடிஞ்சுது, நேர்லி 11 வயசு. அப்போ நான் இப்பவுமே இருந்துட்டு யோசிப்பேன், எனக்கு இந்த இப்போ நான் டாக்டரை வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் இதுல இருந்து இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடி மீட் பண்ணியிருந்தா இன்னும் கொண்டு வந்திருப்பேனோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நான் எப்போ ஸ்பார்க்ஸில் ஜாயின் பண்ணினேனோ அப்போதான்
நான் ஃபுல்லாவே வெளியில வந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களோட கம்யூனிட்டி எப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். வெளியில வந்தது. அப்ப என் மகளை நான் ஸ்பார்க்ஸ்ல ஜாயின் பண்ணின பிறகுதான் நிறைய கிளாஸஸுக்கு விட்டுருக்கேன். இப்பவே நினைச்சாலும் எனக்கே வெக்கமா கிடக்கு என்ன நினைச்சா. ஸோ அந்த ஷார்ட் பீரியட்டுக்குள்ள அந்த போன அந்த 3 வருஷத்துக்குள்ள இப்ப என் மகள் வந்து ஸ்பெஷலி நான் எங்களோட தமிழ் பள்ளிக்கூடம் அதுக்கு விடவே இல்லை. ஏனென்று சொன்னா என்ன கதைப்பாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு அந்த இடத்துல நான் அங்க போயிட்டு யோகா டீச் பண்றேன்னா அப்ப அந்த பாடசாலையில அதிபர் அவங்களோட ஹெட் டீச்சர் சொன்னார், ஏன் டீச்சர் நீங்க மகளை கொண்டு வாங்க விடுங்க, அவ செய்வா விடுங்கன்னு சொல்லி. இல்லை நான் கொஞ்சம் தயங்க. அவர் சொன்னார், இல்ல டீச்சர் நீங்க கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்லி. அப்ப நானுமே சரி அவ வந்து அங்க படிக்க வேணாம், போய் மற்ற பிள்ளைகளோட பழகட்டும்னு சொல்லித்தான் அனுப்பினேன். ஸோ அனுப்பினா பிள்ளை வந்து படிச்சு பெரிய சந்தோஷம். நான் அந்த டாக்டரோடையும் ஷேர் பண்ணியிருந்தேன்னா போன வருஷம் அவ வந்து எக்ஸலண்ட் எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ 90 மார்க்ஸுக்கு மேல் எடுத்து அப்போ ஒரு போய் ட்ரோஃபி எல்லாம் வேண்டியிருக்கிறா. பெருசா வந்து ப்ரைஸ் கிவிங் நடந்தது, அதுல ட்ரோஃபி வேண்டியிருக்கிறா. அந்த அதுல என்ன ஸ்பெஷல்ண்டா அங்க போயிட்டு 5:30 மணித்தியாலம் அவ அவ்வளவு பொறுமையா இருந்து பெரிய ப்ரௌடா ஸ்டேஜ்ல ஏறி பெரிய ப்ரௌடா போய் வேண்டி கொண்டு வந்தா. எனக்கு அதுல அவ வேண்டினது கூட பெரிய பெருமையா தெரியல. அந்த 5:30 மணித்தியாலம் அவ்வளவு பொறுமையா இருந்ததுதான் எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்றேன், எனக்கே இவ்வளவு நேரம் நானும் பார்த்து கொண்டிருந்தேன். இருப்பாவோ குழம்புவாவோ போவோம் என்று சொல்லுவாவோ, சிலவுல சொல்லுவா போரிங்கா இருந்தா சொல்லுவா விட்ட போவோம்ன்றுவா. ஸோ அது எதுக்குமே சொல்லல. பிள்ளைக்கு வந்து என்னடா எல்லாரும் வேண்டுறாங்க, நானும் போயிட்டு அந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல எனக்கு எங்களோட டாக்டர் தான் அடிக்கடி எனக்கு வந்து போய்கொண்டிருந்தேன். ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் ஸ்பார்க்ஸ்ல ஜாயின் பண்ண உடனே லக்கிலி எனக்கு இந்த PQ செய்யறதுக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கும் நானும் அவ சொல்ற மாதிரி அனிதா இப்ப செல்வியை பற்றி சொல்லியிருந்தவா, திருப்பி நான் சொல்ல தேவையில்லை செல்வியை பற்றி. நான் செல்வியிட்ட தான் நான் PQ செய்தேன். இன்றைக்கும் சில விஷயங்களை செல்வி என்னை விட 1-2 வயசு சின்ன வேண்டாலும் சில விஷயங்களுக்கு நான் அவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பேன். எந்த ஒரு தயக்கம் இல்லாம என்ன இதுன்னு சொல்லி சொன்னாலும் உடனே வந்து எனக்கு அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி சொல்லுவா. இப்ப செல்விட்ட படிச்ச அந்த டைம்ல எனக்கு வந்து நல்ல எங்களை சுத்தி இருக்கிறாக்கள் நல்லா இருக்கும் வேணும் இல்லையா. நாங்க யாரோட சேர்றோமோ அந்த இதுதான் எங்களுக்கு வேற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் எனக்கு கிடைச்சது. அதுல கிடைச்ச ஒரு லேடி ஒரு ஆள், அவங்க ஒரு கிறிஸ்டியன், நான் ஹிந்து, அவங்க ஒரு கிறிஸ்டியன். அப்ப அவங்களோட மகன்ட பப்டிசமுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் என் மகளை கூட்டி கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் யோசிச்சேன். நான் என்னன்னு சொன்னா சர்ச்சில் சரியான சைலண்டா இருக்கும், இவ எப்படி இருப்பாவோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு போனான். சரியான சர்ப்ரைஸா இருந்து அந்த இடத்துல போயிட்டு அவ்வளவு அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் நேரம் போக என்ன கேட்டா போன் கேட்டா, நான் இன்னும் போனை கேட்கிற, போனை பார்க்க போறாவோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்க அவங்க அந்த ஸ்டேஜ்ல பாடினவங்க பாடவ ரெக்கார்ட் பண்ணினவன். அதை அப்ப ரெக்கார்ட் பண்ண ஓகே என்னட்டு விட்டுட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவ இருந்து வடிவா இருந்து பார்த்து கொண்டே இருந்து பிறகு வந்துட்டு அந்த பாட்டை பார்த்து கொண்டே இருப்பா. இடக்கிட எங்கேயாவது போயிட்டா முந்தி ஒரு காலம் இப்ப நான் ஸ்பார்க்ஸ்ல ஜாயின் பண்ணக்கு முதல் எங்கேயாவது போயிட்டு அப்செட் ஆகிறண்ட வேற வழி எனக்கு தெரியாம நான் போனையே கொடுத்துருக்குறேன். ஓகே பாருங்கட்ட பொருள் ஏதோ அதுக்குள்ள தட்டி கொண்டு இருக்கும், சரிதானே. இப்ப போயிட்டு அப்ப எடுத்து பார்க்க இப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோவை போட்டு பாக்குறவ. அப்போ ஒரு நாள் அத அவங்களோட அந்த 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 ஃபேமிலி எங்களோட வீட்டை வந்திருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வந்த இடத்துல இவ அவங்க பிளஸ் பண்ணிட்டு இவ பாட அவங்களுக்கு சர்ப்ரைஸா போயிட்டு, என்னடா இவ பாடுறா இப்படி என்று. அப்ப நான் சொன்னேன், உங்களோட வீடியோ பார்த்து இப்படி பாடி இருக்கிறான்னு சொல்ல. அப்ப அந்த பிள்ளை அந்த அந்த அக்காட மகள் வந்து சொன்னா, ஆண்டி நான் இவக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. ஓகே அம்மா சொல்ல. அப்ப பிள்ளையும் விருப்பமா போவா. அப்ப போயிட்டு அப்படி போகும்போது அங்கட ஒரு 7-7.5 மாசத்துக்கிட்ட பிறகு பிள்ளை கொஞ்சம் பிஸி என்றோன்னு அவ கொஞ்சம் தூரம் பிஸி என்னோன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப எங்கட ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்தது, அதுக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தோம் எங்கட ஸ்பார்க்ஸ் பிள்ளைகளை. அப்ப ஸ்பார்க்ஸ் பிள்ளைகளை இன்வைட் பண்ணிக்க முதல் நாள் அவங்க அடிச்சு கேட்டா பிள்ளை என்னன்னு சொன்னா, இவங்களோட மகள் வந்து எங்கட இதுல வந்து பாடுவேன். நான் இதுக்கு முதல் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்ன சொல்லி இருக்கிற ஒரு நாள் சொன்னா, நான் கனவு கண்ட நான் உங்களோட மகள் எங்கட ஸ்டேஜ்ல பாடுன்னு நான் சிரிச்சுட்டு விட்டேன். நான் எந்த மகள் போயிட்டு இவங்களோட ஸ்டேஜ், அது ஒரு பெரிய ஒரு டாக்டருக்கு தெரியும், பெரிய ஒரு ஹால், ஒரு பெரிய தியேட்டர், உண்மையில பழைய தியேட்டர், அதை அந்த சர்ச் வாங்கி செய்யறாங்க. அப்ப
அங்க போயிட்டு பாடுறாவோன்னு சொல்லி சிரிச்சிட்டு விட்டு நான் சொன்னேன், இல்ல பிள்ளை இந்த மனசுக்கு படுது, உங்களோட மகள் செய்வாண்ட. அப்ப அவட மகளுக்கு அவ சொன்னா, நோ ஆண்டி ஷீ கேன் டூ ஓகே என்றிட்டு. அப்ப எனக்குமே ஒரு பயம் இருந்தது. என்று அவ்வளவு நிறைய ஆட்கள் வருவாங்க. ஈவன் இப்ப டாக்டர்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப போயிட்டு பிள்ளை கூப்பிட அப்பாவா சொன்னாங்க, லிரிக்ஸ் பின்னால போகும் அப்ப என்று சொல்லி சொன்னாங்க. ஒரு 7 மாசமா பிள்ளை படிக்கவும் இல்லை. இப்ப எனக்கு சரியான ஒரு என்ன டென்ஷனா, ஓகே பார்க்கலாம், பார்ப்போம் என்னதான் நடக்குது பார்ப்போம் விட்டுட்டேன். அது போன பிள்ளை போனாலும் வரல. அவ போய் ஸ்டேஜ்ல நின்று சொல்லலாம், மம்மி டேக் த வீடியோ. அங்க நின்று கொண்டு எனக்கு சொல்ற கையை காட்டி வீடியோ எடுக்கட்டான் தான் பாடுறது என்று சொல்லி சரின்றத லிரிக்ஸ் போகுது, பிள்ளைக்கு பின்னாலதான் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கு. ஆனா பிள்ளை அது ஒரு பெரிய ஒரு பாட்டு உண்டு. உண்மையில ஒரு 2 பேஜ் அந்த சாங். அவ்வளவு கான்பிடென்டா நின்று எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இடையில அவங்க பிள்ளை வந்து ஹெல்ப் பண்ணினா அவளுக்கு. அவங்களோட மகள் வந்து அவதான் பியானோ வாசிச்சா, அவ ஹெல்ப் பண்ணினா. சோ இப்ப பார்த்துட்டு எனக்கே சர்ப்ரைஸா எல்லாருமே அப்படி வா வந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. எனக்கே இந்த பிள்ளைன்ற வாய்ஸ் அன்றைக்கு தான் தெரியும். சோ அது எனக்கு ஒரு பெரிய என்னன்னு சொல்றது, எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் எனக்கு ஒரு சேலஞ்சா இருந்தேன் உண்மையில. இந்த பிள்ளை பாடுவாவோ விடுவாவோ அப்படின்னு சொல்லி தெரிந்தேன். அது அது இன்னைக்கு இன்றைக்குள்ள இன்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ அட் த சேம் டைம் நான் ஒரு டான்ஸ் டீச்சர். உண்மையில பிள்ளையோட இதுகளோட எல்லாத்தையும் அதை விட்டுட்டு வேற பிள்ளைகளுக்கு டான்ஸ் பழக்கினேன் நான். அப்ப இந்த பிள்ளை அதுல ஆட நான் ஏறினேன். இது ஒரு ஸ்பார்க்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 3 இயர்ஸுக்கு முன்ன. அவ வந்து நான் விட இல்லை பிறகு போயிட்டு அதுல ஏதாவது செய்தாலும் அப்படி எனக்கு அது ஒரு ஓகேடா இருக்குமென்ட்டு நான் விடல. ஸ்பார்க்ஸ்ல வந்துட்டு என்ன செய்த நான் சொன்னேன், இந்த பிள்ளைக்கு டான்ஸ் பழக்கி, இந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல அவட ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற பிள்ளைகளுக்கும் எல்லாம் பழக்கி, அந்த ஒரு நாங்க ஒரு தமிழ் விழா செய்தாங்க. அதுல வந்து பார்த்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவையல் அவையல் பார்த்துட்டு இதை வந்து தங்கட இதுக்கு கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி அங்க போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கும்மி வந்து பழக்கிறது. நாங்க கிட்டத்தட்ட அது ஒரு 3, 4, 5 ஸ்டேஜ்ல அதை போட்டுட்டேன், செய்துட்டேன். இப்ப அதுலயே போய் செய்யும் போது கூட எனக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். இந்த பிள்ளைகள் சில சத்தங்கள் இதுகளுக்கு எல்லாம் சில பேருக்கு அதுல ஒரு சிலருக்கு காதை புத்துவாங்க. அப்ப அதையெல்லாம் யோசிப்பேன் என்ன செய்வாங்க. ஓகே அதுக்கெல்லாம் நாங்க ட்ரெயின் பண்றாங்க. அவையோட மியூசிக்கை போட்டு அவையில ஆட விட்டு அப்படி எல்லாம் செய்து இருக்கிறோம். போயிட்டு அவையில அதுல செய்துட்டு வந்தா அவ்வளவு ப்ரௌடா இருக்கும் எனக்கு. சோ அப்படி நான் ஸ்பார்க்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஒரு குயிக்கா கொண்டு வந்து சொல்லிச்சேன்னா இப்படி விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். மற்ற அது வந்து அவ ஸ்டார்ட்ல வந்து நொன்பேவல். உண்மையில பிள்ளை வந்து நொன்பேவல். இப்ப நீங்க கதைச்சு அவ திருப்பி கேட்பா, ஓ உங்களோட பேர் என்ன, இப்ப நாங்க திருப்பி கதைச்சு அவ திருப்பி கதைக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இங்க வந்து குயிக்கா வந்து வந்த விஷயங்கள். மற்றது வந்து எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து அவக்கு அவ்வளவு வருவோம்னு சொல்லி யோசிச்சேன் நான். ஸோ நாங்கள் ஒரு 5 பேரண்ட்ஸ் வந்து சேர்ந்து கிட்ட இருக்கிற ஆக்கள் சேர்ந்து சின்ன ஒரு ஹால் ஒன்றை புக் பண்ணி அப்போ அங்கே செய்கிறோம். அதுக்கு எங்களுக்கு 5 பேருண்டா 5 பேரும் ஒரு ஐடியா போட்டு ஓகே என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படி செய்திருக்கிறோம். ஸோ நான் இது எங்கட இதுக்கு வைக்கிறது ஜஸ்ட் அதில் ஒண்டை மட்டும் காட்டுறேன். எனக்கு இது எவ்வளவு கிளியரா தெரியுதோ தெரியாது. ஸோ இது என் மகள் செய்தாது. அவ இன்னும் இது சின்ன கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி இருக்குது. ஃப்ளவர்ஸ் வைக்கணும்ன்றவ தெரியல. ஸோ அது வந்து கிளேல செய்து திருப்பி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அவ்வளவு இருந்து தனியா இருந்து நான் விட்டுட்டாங்க கொஞ்சம் அவளுக்கு கடகடன்னு செய்து முடிச்சிடணும். ஆனா அவ்வளவு இருந்து பொறுமையா இருந்து செய்வா. இவ மட்டுமில்ல, இன்னும் எங்கட பெரிய பிள்ளைகள் எல்லாம் 10 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள், 10ல இருந்து 14, 15 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள். சோ அந்த மாதிரி செய்யறாங்க. இதுக்குள்ள நான் லீடரா வந்ததுக்கு சேலஞ்ச் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எங்கட குரூப் பெரிய குரூப், புது பேரண்ட்ஸ் இப்ப நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல பாவம். நாங்களுமே ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். நாங்க ஓட்டிசம் வேண்டா என்ன, இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும்ன்றது. அதை வந்து நாங்க A to Z நான் உடைச்சு இப்படி இதுதான் செய்யணும்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. மேபி இந்த வருஷத்துக்குள்ள அதையும் நாங்க எங்க டாக்டரோட கைடோட சூப்பரா செய்து கொண்டு வந்துடுவோம்னு சொல்லி எனக்கு அவ்வளவு ஹோப் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நான் லாஸ்ட் இயர் இதுல ஜாயின் பண்ணும்போது சொன்னேன், நான் சும்மா நன்றி சொல்ல வார்த்தையால என் டாக்டருக்கு வந்து நன்றி சொல்ல விருப்பம் இல்லை. என் பிள்ளை எந்த இடத்த அச்சீவ் பண்ணுதோ அதுதான் நான் டாக்டருக்கு சொல்றேன் நன்றின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைம்ல நான் அதை டாக்டருக்கு சொல்லி இருக்கிறேன். ஐ திங்க். தேங்க்யூ டாக்டர். நன்றி மொழி. நான் வந்து கிறிஸ்மஸ் இவெண்ட்ல போய் பார்த்தேன். அதை வந்து இப்போ கிருஷாந்தி தான் அதை சிதாவோட மகள். அப்படி வேர்ல்டே பண்ணி சமூகம் வந்து போய் ஆண்டி நான் அவங்களோட பிள்ளையை டெவலப் பண்ணி காட்டுறேன், மடியேற்றி காட்டுறேன்னு சேலஞ்ச் எடுத்து பார்த்து எனக்கு கண்ணீர் வந்த மாதிரி பார்த்தோம். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி.
அப்போ மொழியும் வந்து இப்படி விழுந்து இதில் வந்து பிள்ளை டான்ஸ் பழகி கொடுத்து இப்படி அது ஸ்பாக்ஸில் நல்ல வடிவாக அந்த ஹரவில் வந்து இந்த ரூல்ஸ் வடிவாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணியும். அப்போ புதுசாக வர பேரண்ட்ஸுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற கஷ்டமாக இருக்குது. அப்போ அது ஒரு இயற்கை இது நடந்து போய் கொண்டிருக்கும். அப்போ இதுக்கு வர்றதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் மிக முக்கியமானது. ஆகவே இந்த ஹரோவில் வந்து முதல் ராதிகாண்ட ஒரு நர்சரி டீச்சர் வந்து அவன் வந்து பிக்கு தான் படிக்க வந்தவ. பிக்கு படிக்க வந்து புக் கிளப்புக்கு வந்து அவன் டெவலப் பண்ணி அவள் ஒரு வாலண்டியராக இருந்து இப்போ வாலண்டியராக டெவலப் பண்ணி இப்போ சென்ட்ரல் கமிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறா. தங்கமொழி ராதிகா நீங்கள் வாங்க இருக்கா வந்து கூட ஏன்னா டைம் போய்கொண்டிருக்கும். ஷார்ட்டாக சொல்லுங்க, என்ன பாரு நீங்கள் டெவலப் பண்ணீங்கள், எப்படி நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுறீங்கள், எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ராதிகா. வணக்கம் டாக்டர். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஜஸ்ட் ஒரு வேர்டாக சொல்ல இல்லாது. இது வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஒரு மோர் தென் 4 இயர்னு சொல்லலாம். இது அப்படியே ஒரு ஜேர்னி. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இது ஒரு யூனிவர்ஸ் கனெக்ஷன். ஏன்னா என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு டவுன் சில்ட்ரன் சைல்டோட வேலை செஞ்சு அதில் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் எனக்கு ஏற்பட்டது. சைல்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களோட நான் கட்டாயம் வேலை செய்யணும். நிறைய பேரண்ட்ஸோட கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணணும்ன்ற ஆரம்பித்த இந்த ஜேர்னி கோட் வில்லிங் ஒரு யூனிவர்ஸோட ஹெல்ப்போட எனக்கு இந்த டாக்டரை சந்திக்க எங்களுக்கு கிடைச்சது. தாயுமானவரா அவரே ஒரு ஸ்பாக்கோ ஒரு குடும்பமாக நடத்தி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியமோ டாக்டர் ஒரு தாயுமானவராக நின்று ஜஸ்ட் அந்த ஸ்பாக்கோ அந்த ஃபேமிலியோ அந்த குழந்தைகளோட எங்களை மாதிரி வாலண்டியராக அவர் எவ்வளவு அது நாங்கள் எங்களை மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருந்தால் அறிவீங்க. அதை சொல்லத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ எல்லா சகல விதத்திலையும் எங்களை சேஃப்கார்ட் பண்ணுறவர் எங்களோட டாக்டர். இந்த ஒரு அழகான இந்த குடும்பத்தோட நான் பயணப்படுறேன். அதில் இப்போ நீங்களே இங்கே நிறைய எக்கச்சக்கம் எவிடன்ஸ் விட்னஸ் நாங்கள் எவிடன்ஸாக சொல்லிட்டீங்க. நான் பார்த்த இந்த ஹரோட நிறைய பிள்ளைகள் இப்போ மொழியிட குழந்தையெல்லாம் நான் மேடையில் ஏறி அந்த பிள்ளை பாட்டு படிக்கும் போது நாங்கள் எல்லாரும் நின்று எலும்பி எங்களோட குழந்தை அச்சீவ் பண்ணதான் நாங்கள் எல்லாரும் கண்ணீரோட எலும்பி நின்று கை தட்டுன தருணம். அதெல்லாம் ரொம்ப பூரிப்பான தருணம். அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க மணியால பை பண்ணல, ஒரு வேற எதாலையும் அடைய முடியாத ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி. அதே மாதிரி எங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளவு வடிவா எம்பவர் பண்ணிட்டாங்க, அதை நீங்க எல்லாருமே இங்க அதை காட்டிட்டீங்க. இப்படியே இந்த வளர்ந்து கொண்டு போறது இவ்வளவும் பார்க்க ரொம்ப வாவ் அப்படின்னு ஒரு அமேசிங்கான ஒரு வார்த்தைகள்ல போட முடியாத ஒரு உணர்வு இங்கேயே எனக்கு இது கண் முன்னாடி தெரிகிற ஒரு விஷயம். இந்த ஜேர்னியில வந்து இன்றைக்கு ராதிகா அக்கா அவங்க என்னைய ஒரு அக்காவாகவும் அவங்களோட ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு நான் இங்கே தனியா இருக்கிற பிள்ளை, நானும் எங்களோட ஃபேமிலியும் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஸ்பாக்குன்றது எனக்கு ஒரு குடும்பமாவே வந்துட்டு. இதுல நான் வந்து ஓகே, நான் உண்மையா ஸ்பாக்ல ஜாயின் பண்ணின மெயின் ரீசன் வந்து அந்த குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணணும், அந்த பேரண்ட்ஸுக்கு என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நிறைய கண்ணீரோட நிறைய பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன். நான் ஒரு நர்சரி மேனேஜர், அதே நேரம் நான் நர்சரி நேம்டு செங்கோவும் தான். இப்போ நான் ஸ்பாக்குக்கு வந்தது உண்மையா சர்வ் பண்ணேன் கம்யூனிட்டிக்கு. ஆனால் இன்டர்ன் என்ன நடந்ததுன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிட்டேன் இப்போ. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க எந்த விதத்துல எந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னது. அப்ப அதுக்கு மெயின் காரணம் வந்து நான் மெனி ஃபேஸ் டு ஃபேஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் டாக்டரோட. அதே மாதிரி நிறைய ஆன்லைன் ட்ரைனிங் போயிருக்கோம், நிறைய மீட்டிங் வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த புக் கிளப், பாசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணின விஷயங்கள். என்ன ஒரு வாழ்க்கைய ஒரு இன்னொரு கோணத்துல பார்க்க வச்சது பாசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். அது வந்து எனக்கு எப்படி நான் கிரவுண்டடாக ஃபீல் பண்ணணும், எப்படி ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எது கிளாரிட்டியாக இருக்கணும், என் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யார், அவங்களோட இமோஷனை பிரித்து அவங்க யாருன்னு நான் எப்படி பார்த்துக்கொள்ளணும், இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொடுத்தது. லைஃப் வந்து நாங்கள் எல்லாருமே ஹியூமன் பீயிங், ஓகே. எங்கள் எல்லாருக்கும் லைஃப்பில் பிக் சேலஞ்சஸ், லைஃப் வந்து ஆல்வேஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு தான். ஆஃப்கோர்ஸ் எந்த லைஃப் அப்படித்தான். அந்த ஒவ்வொரு எந்த லைஃப் சேலஞ்சஸும் வரும்போது, அது ஒர்க்காக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஈவன் என் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், நான் நிறைய குழந்தைகளுக்கு டியூஷன் கிளாஸ் எடுக்கிறேன். எந்த வழியில் வந்தாலும் என்ன ஆல்வேஸ் ஃபீல் கிரவுண்டடாக ஃபீல் பண்ணும், கிளாரிட்டியாக திங்க் பண்ண வைக்கும். இது எல்லாமே வந்து டாக்டர் எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், அது எப்படி நீங்கள் அதை எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் ஆக்களோட மெயின்டைன் பண்ணுங்க. எந்த லீடர்ஷிப் ஸ்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி எவர் நான் டெவலப் பண்ணது த்ரூ எந்த ஸ்பார்க் எந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அதில்
நிறைய எவிடன்ஸ் வந்து என் ஒர்க்கில் நான் கொண்டு வந்து காட்டலாம். டைம் இனாஃப் இல்லை, அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு பிக்யூ மூலம் ப்ரீத்திங் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரியும் எங்களோட அடுத்த மெயின் கோர்ஸ் வந்து எங்களோட இமோஷனுக்கு நாங்கள் எப்படி திங்க் பண்ணுறோம், ப்ரொசஸ் பண்ணுறோம், எங்களோட பிரெயினே இப்படி வேலை செய்யுது, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் அதை மெயின் ரூட் கோர்ஸ் வந்து உங்களோட ஃபுட் சாய்ஸஸ். அதே மாதிரி நாங்கள் எப்படி இன்னும் எஃபெக்டிவாக வரலாம், எங்கள் கேப்பபிலிட்டியை நாங்கள் இன்னும் எப்படி அன்லாக் பண்ணலாம், எங்களோட பொட்டென்ஷியலை எப்படி ரீச் பண்ணலாம்ன்றது த்ரூ அவுட் எல்லாமே டாக்டர் இது மூலம் சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு 5 இயருக்கு பிஃபோர் இருந்த ராதிகாவுக்கும் இப்போ இருக்கிற ராதிகாவுக்கும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குற நேரம் எனக்கு வெல்த் ஆஃப் அந்த ஒரு நாலேஜ் இருக்கு. அதே நேரம் பிக் அவேர்னஸை இந்த ஸ்பார்க்கில், இந்த ஜஸ்ட் ஸ்பார்க்கில் ஜாயின் பண்ணின ஒரு விஷயம். ஓகே, ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு மூலம் பாசிட்டிவ் இன்டெலிஜென்ட் அட்டென்ட் பண்ணினேன். அந்த ஜேர்னி வந்து ஒரு அமேசிங்கான ஜேர்னி. இது வந்து நான் இதை ஒரு எங்களோட பாசிட்டிவ் இன்டெலிஜென்ட் படித்த எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அந்த எங்களோட பழைய ஓல்டு சூப்பர்மேனோட கிறிஸ்டிஃபர் ரீஃப் அவர்கிட்ட சொல்லுவார், அவரோட அந்த அவரோட ஸ்பைன் பிரேக் ஆகுன நேரம் அவர் விண்டோவிலேருந்து அவுட் சைடை ஸ்டே பண்ணிக்கிட்டு இருப்பாராம். இப்படியே உட்காந்து நான் என் செல்ஃபை டிட்டேரியேட் ஆகுறதா இல்லாட்டி இதுக்கு எகென்ஸ்டா நான் ஃபைட் பண்ணுறதா. என் லைஃப் சேலஞ்சஸில் அந்த ஒரு ஸ்டோரியை நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். எப்பயுமே அந்த இடத்துல உட்காந்து கொண்டு நாங்கள் உடைஞ்சி போகாமல் அடுத்து என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம்ன்றத எனக்கு சொல்லி கொடுத்தது துருஸ்பாக். இது ஜஸ்ட்டு இப்போ நான் எப்படி டெவலப் பண்ணேன்றது ஒன்றுனா, அடுத்தது எனக்கு 2 பாய்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பெரிய பிள்ளைகள். அவங்கள எப்படி டெவலப் பண்ணேன்னா அவங்களோட மெயின் ஃபுட் சாய்ஸஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டாக்டர் மூலம், நாங்கள் படித்த புத்தகங்கள் மூலம், நான் லேர்ன் பண்ண நிறைய விஷயங்கள் மூலம், ஸ்பார்க் மூலம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்கள இப்போ நான் ஸ்பார்க் வாலண்டியராக கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன் ஸ்பார்க்குக்கு. அதே மாதிரி அவங்களோட திங்கிங் பேட்டர்ன், அதே மாதிரி அவங்களோட இப்போ என் மூத்த மகன் படிக்கிற புக்கு பீக் மைண்ட். அதே மாதிரி என் சின்னவர் படித்து முடித்த புக் வந்து பாசிட்டிவ் இன்டெலிஜென்ட் புக்கு. அதே மாதிரி 7 ஹேபிட் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இதெல்லாம் நான் டாக்டரோட வந்து படிச்சுட்டு இந்த புத்தகங்களை படித்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான் புக் கிளப்பில். அதெல்லாம் படிக்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி காட்டுவேன். அந்த ஒவ்வொரு ஸ்டோரியை சொல்லி கொடுப்பேன். இப்போ நான் சென்ட்ரல் கமிட்டிலேயும் இருக்கிறதால டாக்டர் எங்களுக்கு இன்னொரு அமேசிங் புக் கொண்டு வந்து கொடுத்தாரு, த பவர் ஆஃப் மெட்டஃபோர் அப்படின்ட்டு. அதுலேயும் ஸ்டோரி மூலம் எப்படி ஒரு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம், ஸ்டோரி மூலம் எப்படி லீடர்ஷிப் ஸ்கில்லை சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ஹியூமனை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது என் செல்ஃபுக்கு, அடுத்தது என் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் ரிப்பிள் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு கல் எறிஞ்சா ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். அந்த ரிப்பிள் எஃபெக்ட் என் நர்சரி குழந்தைகள். யார் வேணாலும் என் நர்சரிக்கு வாங்க, நான் ஹாப்பிலி இன்வைட் பண்ணுவேன். அந்த பிள்ளைகளோட அட்டென்ஷன் ஸ்பென்னை நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணுவீங்க. 2 இயர் to 5 இயர் நான் வேலை செய்கிற குழந்தைகள் அவ்வளோ ஃபோக்கஸான குழந்தைகள். ஃபர்ஸ்ட் திங் நான் சேஞ்ச் பண்ணது அந்த நர்சரியில் ப்ரீத்திங் எக்ஸசைஸை என் 2 இயர்ஸ் குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். நான் வேணா பேரண்ட்ஸோட கன்சென்ட்டோட அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் 3 டைம் யூஸ் பண்ணி இப்போ 5 டைம் ப்ரீத்திங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் சாய்ஸஸை சேஞ்ச் பண்ணினேன், மெனுவை சேஞ்ச் பண்ணினேன். எங்கட ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் க்ரீன் சாப்பிடுவோம் அப்படின்னு, இப்போ எல்லாரும் கியூக்கம்பர் சாப்பிடுவாங்க, ஹுமஸ் சாப்பிடுவாங்க, கிரீக் யோகட் கொண்டு வந்து புரோக்கோலி வரைக்கும் நர்சரி குழந்தைகளுக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. எங்களோட நர்சரியில் யாரும் ஸ்வீட் கொண்டு வர அலவுட் இல்லை. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, இந்த ப்ரொசஸ் ஃபுட்டு கொண்டு வர அலவுட் இல்லை, ஃபர்மாக சொல்லுவேன். அதே மாதிரி நாங்கள் ரீசெண்டாக ஹெல்த்தி ஏர்லியர்ஸ்ன்னு சொல்லி அதோட ப்ரௌன்ஸ் அவார்டை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் எங்களோட நர்சரியில். அடுத்த இன்னொரு விஷயம் எக்ஸசைஸ். எங்களோட குட்டீஸ் கிட்ட வந்து கேளுங்க, எங்கே போகணும்னா நாங்கள் ஹோலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு ஹோலுக்கு போகணும்னா எக்ஸசைஸ் செய்ய போவோம் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் டாக்டர் கூட படித்ததெல்லாம் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். மோர் தென் செங்கோ சைடாக இருக்கட்டும், ஏலியஸ் சைடாக இருக்கட்டும், நான் நிறைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வெல்த் ஆஃப் ப்ராக்டிக்கல் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நான் லேர்ன் பண்ணது இந்த ஸ்பாக்கோட சேர்ந்த பிறகு தான். பிள்ளைகளோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்கள எவ்வளவு தூரம் நாங்கள் அச்சீவ் பண்ண வைக்க முடியும். நான் ஒரு நர்சரி டீச்சராக இருந்தாலும் வீட்டில் நிறைய குழந்தைகளுக்கு இது கட்டாயம் சொல்லி ஆகணும். ஒரு சின்னவன் என்ற கிளாஸுக்கு வருவான், அவங்களோட சொந்தக்காரவங்க எங்க நர்சரிக்கு வந்த மூலம் இந்த டைம் போகிறபடியா அப்போ ராதிகாண்ட டெவலப்மெண்ட் சேலஞ்ச் அது நாங்கள் வடிவாக பார்க்கக்கூடிய இருக்குது. அப்போ இது ஒரு மிக அமேசிங் ஆனது வேண்டாம். தன் ஒர்க்லேயும் அதை செய்கிறா.
தன் பிள்ளைகளையும் இந்த மட்டத்தை கொண்டு வந்திருக்கா. அது மாதிரி அவள் டைமை எடுத்து ஸ்பார்க்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். கனாக்களுக்கு பிரச்சனை டைம் இல்லை, என்னால் முடியாது. அவர் ராதிகா மிக ஒரு அருமையான ஒரு உதாரணம் உண்டு. ராத்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற வந்து விஜி தான் இந்த புக் கிளப்பில் சப்போர்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வர்றதுக்கு. அப்போ வந்து என்னோட புக் கிளப்பில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஒரு அமேசிங்கான நெட்ஒர்க்கு சப்போர்ட்டு வாலண்டியர்ஸு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் இதுக்குண்டா மெட்டாக்கள் டைம் இருந்தால் திரும்ப ராத்தியா உங்களோட அந்த ஸ்டோரிக்கு வரேன். டாக்டர், நான் ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கொள்றேன். எல்லாரும் உங்களோட டைமை தயவு செய்து வாலண்டியரா வர விருப்பப்படுறவங்க கொண்டு வந்து கொடுங்கள். இது நீங்க ஜஸ்ட் உங்களோட ஓன் டைமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, உங்களோட ஓன் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக. எங்களோட நிறைய பேர் வாங்கல் எங்களோட குழந்தைகளுக்கு வாலண்டியரா உதவி செஞ்சு கொடுக்க. தேங்க்யூ டாக்டர். கட்டாயம். இப்போ ராதிகா தான் நிறுவண்ட அவன் வாலண்டியராக இருந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறா. அது கடவுள கணக்கில் ஆனால் நிறுவுக்கு அவனுடைய கோளாட கதைக்க முடியாது. அப்போ இந்த வாலண்டியர் நெட்ஒர்க் நல்லா வளர்ந்து கொண்டு போகுது. அப்படின்னா இதிலிருந்து நான் நொட்டிங்ஹாமுக்கு மூவ் பண்ண போகிறேன். நொட்டிங்ஹாமில் குரூப்பில் லீடராக அனிதான நொட்டிங்ஹாம் தூங்கின காலம். நொட்டிங்ஹாம் சின்ன குரூப் தான். அந்த குரூப்பில் நல்லபடியாக அதை டெவலப் பண்ணி அவவும் வந்து அவரோட மகளுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எப்படி வாலண்டியர் எடுத்து ஹெல்ப் பண்ண அனிதா அப்படி டெவலப் பண்ணா. அவரோட மகளும் வந்து நான் வெர்பலாக இருந்து எப்படி வெர்பலாக வந்தா என்றதை சுருக்கமாக அனிதாக சொல்லுங்க இருக்கா. நோட்டிங்க. வணக்கம் டாக்டர், எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு நாங்கள் ஸ்பார்க்ஸில் ஜாயின் பண்ணி 3 years ஆயிட்டு. 3 yearsன்றது எங்களுக்கு ஒரு பிக் ஜேர்னி. எங்களுக்கு நிறைய சேஞ்ச். நான் சொல்லப்போனால் அப்படியே அப்சைட் டவுன் ஆன அப்படியே சொல்கிறேன். நாங்கள் ரொம்ப பிலோவில் இருந்து ஒரு ஹை லெவலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் அந்த பாத் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு இப்போ. ஸோ எங்களுக்கு முதல்ல ஒரு ஹார்டான பாத்தாக இருந்தது, இப்போ ஈஸியாக இருக்குது. எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு எம்பவர்ட் பேரண்ட்ஸ் ஆயிருக்காங்க. வாலண்டியர்ஸ், டாக்டர் சொன்னபடி வாலண்டியர்ஸ் ஹெல்ப் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். அது எந்த அளவுக்கு என் பிள்ளை ஹெல்ப் ஆயிருக்குன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் ஆயிருக்கு. ஸோ கட்டாயமா எங்களோட பிள்ளைகளுக்கு வாலண்டியர்ஸ் ஹெல்ப் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சரௌண்டிங்ல இருக்க பிள்ளைகளை யூஸ் பண்ணுங்க. சாரி, சரௌண்டிங்ல இருக்கிற யூனிவர்சிட்டி கிட்ஸ் இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா ரெடியா இருக்கிறாங்க. நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட சிச்சுவேஷன் சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியா இருக்கிறாங்க அவங்க வாலண்டியர் பண்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க எதுக்குன்னு சொன்னா அவங்களோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்க நான் இப்படி ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினான், இப்படி என் மகளுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, ஒரு மீட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஸோ அவங்க சொன்ன பிறகு அவங்க ஃப்ரீ டைம்ல எனக்கு கால் பண்ணுவாங்க, அக்கா நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு, நீங்க ஓகே அதித்தியோட வந்து விளையாடலாமாண்டு. ஸோ அவங்களா எனக்கு கால் பண்ணி வந்து அவங்களோட அதித்தியோட விளையாடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் போயிட்டு அவங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஒர்க் போயிட்டு அந்த ஃப்ரீ டைம்ல வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. அவ்வளவு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வா இருப்பாங்க. அதோட அதித்தின் சிச்சுவேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளோட இறங்கி ஒர்க் பண்றாங்க. அது நிறையவே சேஞ்ச் பண்ணிருக்கு. அதித்தில நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்றா. ஸ்கூல்ல டீச்சர்டாக சொல்றாங்க, இப்ப அவ தானே வந்து கம்யூனிகேட் பண்றா, தங்களுக்கு ஜோக் சொல்றா, தங்களை சிரிக்க வைக்கிறா. ஸோ அந்த ஓட்டிசம்ன்றதை விட்டு அவ டிஃப்ரெண்ட் ஆகி வந்துட்டான் மாதிரி. ஸோ தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலா ஸோ எல்லாருமே கதைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் ராதியாக்கா சொன்ன விஷயத்திலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஸ்பார்க்ஸ் எந்த அளவுக்கு எங்களுக்கு எம்பவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி. பேரண்ட்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நான் சோட்டா முடிக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. அனிதா வந்து நல்ல படிவான லீடர். அவன் வந்து அது லீடர்ஷிப் ஸ்கில் நல்ல டெவலப் பண்ணி அந்த குரூப்பை லீட் பண்ணி நல்ல வடிவாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு அந்த இந்த பேரண்ட்ஸோட பங்களிப்பு மிக முக்கியமானது. அடுத்தது நொட்டிங்ஹாமில் இருந்து பிருந்தா வந்து அனிதாவோட ஃப்ரெண்டு வந்து அவள் வந்து என்ன மாதிரி அப்பாவை இவங்க 2 பேரும் வந்து எப்படி ஹஸ்பண்டோட வடிவாக ஹெல்ப் பண்ணி அந்த புக்கில் படிக்க விஷயங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு பிருந்தா நல்ல ஒரு உதாரணம் உண்டு. பிருந்தாங்களோட காய்க்க முடியுமா? ஓகே. அப்போ பிருந்தா இப்போ கதைக்க முடியாட்டி நான் அவருக்கு
நான் மற்றதை பேர்மிங்ஹாம் போயிட்டு வருவேன் வரைக்கும் அப்புறம் இந்த கதைக்கலாம். அப்போ யூகே வந்து ஞாபகம் பெரிய இடமட்டபடியாக ஒவ்வொரு இடத்துலையும் ரீஜனல் குரூப் இருக்குது. அடுத்தது பேர்மிங்ஹாமில் உள்ள குரூப்போட லீடர் வந்து பிரபா. அப்போ பிரபா வந்து அந்த பேர்மிங்ஹாமில் தமிழ் ஸ்கூலோட இன்டிகிரேட் பண்ணி தமிழ் ஸ்கூலோட சேர்த்து அவங்களோட விளையாட்டு போட்டியில் வந்து நல்ல வடிவாக டெவலப் பண்ணி கொண்டு வரா. பிரபா அவங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள், இனிமேல் சேலஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை ஆக்குறேன் சொல்லுங்கள் பிரபா வாங்க. வணக்கம் டாக்டர், வணக்கம் ஜாயின் பண்ண அவ்வளோ பேருக்கும் இன்றைக்கு. எஸ், ஐம் பிரபா, நான் பர்மிங்கத்தில் இருக்கிறேன். இப்போ லீட் லைக் 1 இயராக லீடாக இருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து வீக்லி ஆக்டிவிட்டி தமிழ் ஸ்கூலில் செய்திருந்தாங்க. தமிழ் ஸ்கூல் எங்களுக்கு ஃப்ரீயாக சாட்டர்டேஸில் 2 hours கொடுத்தாங்க, இன்னுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கக்குமே எங்களை இப்போ கூப்பிடுறாங்க. லைக் கதம்பம் ப்ரோக்ராம் வச்சா, தமிழ் வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், இப்படி எல்லாத்துக்குமே எங்களோட பிள்ளைகளுக்குமே ஒரு 2-3 minutes பர்ஃபார்மன்ஸுக்கு தராங்க. எங்கள் பிள்ளைகளும் நின்று செய்யும்போது இப்போ என்னென்னு சொன்னால், இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கும் ஒரு தமிழ் கிளாஸ் தாரமெண்டு எங்கள் பிள்ளைகளையும் கூப்பிட்டு தமிழ் டீச்சர் ஒரு ஆள் முன் வந்து எங்கள் பிள்ளைகள் உட்கார்ந்து ஆனா படிக்கிறாங்க. பெரிய சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் தொடர்ந்து அங்கே போகிறோம், அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உங்கள் பிள்ளையால் ஸ்டேஜில் நிற்க முடியுது, உங்கள் பிள்ளையால் காப்பி பண்ண முடியுது, ஆட முடியுது, குழப்ப தெரியல, அப்படியே வடிவாக நின்று செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கிளாஸ் ரூம் தந்து இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் படிக்குது உட்காந்து. அதே பெரிய எங்களுக்கு வெற்றியாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் தமிழ் ஸ்கூலுக்கு உண்மைக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு எங்களை இன்க்ளூட் பண்ணுவாங்க. எங்கள் பிள்ளைகளையும் வந்து ஸ்போர்ட்ஸில் நிப்பாட்டுவாங்க. ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பிள்ளைகளுக்கு கடைசியில் பங்கு பெற்றுனாங்கன்னு சொல்லி போட்டு கூட மெடல் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் அவள் ஏமாறக்கூடாது அந்த முடிவில். எங்களோட தமிழ் ஸ்கூல் பர்மிங்ஹாம் ஆக்சுவலாக ஜெயானா இஸ் த லீட், அண்ட் தென் தம்பி அண்ணா தான் மெயினாக பொறுப்பு எங்களுக்கு. அவைகளுக்கெல்லாம் உண்மையிலே நாங்கள் மனமார்ந்த நன்றி பர்மிங்ஹாம் ஸ்பார்க்ஸ் மூலமாக. அண்ட் அடுத்து வந்து இது பிரபா வந்து அது லாஸ்ட் டைம் அது பர்மிங்ஹாம், நாட்டிங்ஹாம், லிவர்பூல் எல்லாம் 3 சேர்ந்து தான் அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறது. லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சாங்க. அப்போ லிவர்பூல் எல்லாம் வரைக்கும் இப்போ 1-5 இந்த பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் செய்து அந்த லாஸ்ட் டைம் நடந்த கிறிஸ்மஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சது. அப்போ தேங்க்யூ பிரபா. இந்த நேரம் இது போதாப்படியாக நாங்கள் மூவ் ஆன் பண்ணுவோம். அப்போ இந்த யூகேல இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு யூகேல கன இடங்கள் இருக்குது. அது ஈஸ்ட் லண்டன், லிவர்பூல், அதே மாதிரி ரக்பியில் ஒரு புது குரூப் தங்கி இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இது கொண்டு போகிறதுக்கு இந்த சேலஞ்சை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்ல நல்ல நல்ல உதாரணங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் யூகே இருந்து இப்போ கனடாவுக்கு போவோம். நம்ம கனடாவில் வந்து இப்போ செல்வி கதைக்க முடியாதுண்டா இலங்கை போயிட்டா இப்போ கேட்டுக்கொண்டிருக்கா தெரியல. அப்போ இப்போ கனடாவை இருந்து மணிக்கா வாங்க. மணிக்கா மணிக்கா வரலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் மணிக்கா. அப்போ மணிக்கா வந்து நல்ல சுவாரஸ்யமாக கதை சொல்லுவோம். அப்போ உங்களோட சேலஞ்சை பற்றி சொல்லுங்க. உதாரணமாக நீங்கள் அசாக சொல்கிறது ஒரு அடல்ட்டாக இருந்தால் அல்லஸ் இருந்தால் பிள்ளையை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கொள்ள முடியாதுலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி நீ உங்களோட மகனை மாற்றிட்டீங்கன்ட்டு. வணக்கம் எல்லாருக்கும். என்னோட சன்னுக்கு 22 years old. சின்ன பிள்ளைங்கள்ல அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். எவ்வளோ மக்குன்னு சொன்னாலும், எவ்வளோ அந்த பிள்ளை முன்னேறாதுன்னு சொன்னாலும், இந்த மாம்ஸ் இன்ஸ்டிங்க்ட் வந்து உங்களுக்கு எப்பயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு தான் நினைப்பீங்க. உங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கு ஆள் தேவையில்லை. ஆனா அந்த அடல்ட் ஆகிற டயத்துல கண்டிப்பா ஒரு ஃபெடப் டைம் வருது. எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் அடல்ட்ஹுட்டை எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறோன்றது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு அந்த டைம்ல தான் டாக்டரோட ஹெல்ப் கிடைச்சிது. அவரு ஸ்பார்க்ஸ் வந்து அந்த லைஃபோட அந்த பேசிக்க டச் பண்ணி போகுது. அவரோடது வந்து இப்ப இன்னைக்கு காலையில என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பாடு சாப்பிடணும்ல இருந்து ஸ்பார்க்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த தெரப்பிஸ் ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு ஒருவேளை ஃபெடப்பா இருக்கிறீங்க, உங்களுக்கு கவலையா இருக்குன்னா இந்த எங்க லீடர்ஸ் வந்து ஒரு 3 AM ஃப்ரெண்ட் மாதிரி. எனி டைம் நீங்க கால் பண்ணலாம், எனி டைம் கால் பண்ணி பேசலாம். இப்ப இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஆட் பண்ணணும். நாங்க இப்ப அவங்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு போயிட்டாங்க. அவ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றா. அப்ப அந்த விஷயத்த யார்கிட்ட பேசுறது, தான் சிஸ்டர்கிட்ட பேசக்கூட சில ஃபேமிலிஸ் கஷ்டப்படுது. ஒரு பிஹேவியரை ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருக்கிற ஃபேமிலிஸ்ல கூட அவங்க சிஸ்டர்ஸ்டையோ சிப்ளிங்ஸ்டையோ அவங்களால ஷேர் பண்ண முடியல. ஏன்னா நம்மளோட லைஃப் வேற மாதிரி இருக்கு.
அப்ப இப்ப இங்க லீடர்ஸும் இங்க பேரண்ட்ஸும் நல்லா கனெக்ட் பண்ணி எங்க செல்வியை வந்து நல்லா அழகா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. யார் யார்கிட்ட பேசலாம், இவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேமிலிஸ் மாதிரி ஹெல்ப் பண்றோம் டாக்டர். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது ஸ்பார்க்ஸ் வந்து ஃபேமிலியா இருக்கு. ஒரு வளகாப்பு செய்யறதுல இருந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் லாஸ்ட் ஆகி ஒரு ஃபினரல் நடந்தது, அது வரைக்கும் நாங்க ஒருத்தர் உறுதுணையா நின்று செஞ்சிருக்கிறோம். அது எங்களுக்கு ப்ரௌடா இருக்குது அது சொல்றதுக்கு. இப்ப என்னோட ஓன் ஸ்டோரியை சொல்லணும்னா, எனக்கு வந்து 22 இயர்ஸ் சன் இருக்கான். மோர் ஆட்டிஸ்டிக், ஹைப்பரா இருப்பான், சென்சரி வேரியஸ் தெரப்பீஸ் எல்லாம் போய் ஹி ஹஸ் கம் அ லாங் அவே. ஆனா இப்ப வந்து ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி நடந்தது. அப்ப அந்த டயத்துல எனக்கு செல்வி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அவர் சாண்டா கிளாஸா வரட்டும்னு. அப்போ வந்து எனக்கு ஒரே பயம், ஏன்னா சத்தம் போட்டுருவான், குதிச்சிருவான், அந்த கான்செப்ட் புரியுமோ புரியாதோ தெரியாது எனக்கு. ஒரு ஃபங்க்ஷனை போய் கெடுத்துடக்கூடாது. வேற இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாண்டா கிளாஸா வரும்போது இவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, அந்த ட்ரெஸ் எப்படி போட்டுக்க போறான்னு தெரியாது, நிறைய சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல நீ கிவ் அ ட்ரைன்னு சொன்னாங்க செல்வி. அப்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து அப்பா அவர் எடுத்த போட்டோ. இவர் 10 இயர் ஓல்டுல இவருக்கு அந்த அந்த கான்செப்ட் எல்லாம் தெரியுமான்னு கூட தெரியாது. வெதர் ஹி நோஸ் ஆர் டோன்ட் நோன்றது கூட தெரியாது. அப்போ இப்ப இந்த போட்டோ எடுத்து வேற அந்த கிட்ஸ்க்கெல்லாம் நின்னு அந்த பிள்ளைங்கள தாடி மீசையெல்லாம் பிடிச்சி இழுத்து விளையாடுறாங்க டாக்டர். அப்ப தான் இப்ப ஒரு பெரிய அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணணும்ன்ற மாதிரி அவர் அப்படிதான் மோட்டிவேட் பண்றோம். நீங்க ஒரு அண்ணா, நீ ஒரு பர்சனல் ட்ரெயினரா வர போற அப்படிலாம் சொல்லி தான் அவரை மோட்டிவேட் பண்றோம். அது ரியலி ஒர்க் அவுட் ஆகுது டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யூ, ஃபார் செல்வி அண்ட் ஸ்பார்க்ஸ். தேங்க்யூ. இன்னொரு பேரண்ட் ஆட் பண்ண போறாங்க டாக்டர், ஜானகின்னு, அவங்களும் சொல்ல போறாங்க டாக்டர். கேட்கலாமா? அவருக்கு போறங்க. அவர் வந்து இது மணிக்கா வந்து அவரோட மகனை வந்து அவரு ஏரோப்ளேனில் போகிறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டமாக அது நாய்ஸ் இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணுவார். அவர் நல்ல வடிவாக அந்த மகனை, நீ வந்து ஏரோப்ளேனில் போய்க்கல, நீ தான் பைலட்டாக இருப்பான்னு நினச்சிக்கொண்டு பிளேன் போய்க்கல, பிரேக் எப்படி பிளேன் போய்க்கல, எப்படி போய் அப்படி பிரேக் எப்படி தடைக்க பிரேக் எப்படி ரெண்டு கதை சொல்லி அப்படி செய்வதன் மூலம் அதுக்குள்ள வந்து போய்க்கல நாய்ஸ் வர்றது இதெல்லாம் வராமல் கோப் பண்ணி ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல வடிவாக கோப் பண்ண. ஏன்னா நேரம் கொஞ்சம் இது இது போறபடியா வந்து இப்போ அடுத்ததாக அந்த கதையை நான் இந்த ஷோர்ட்டாக சொல்லிட்டேன். இப்போ ஜெயந்தியை கூப்பிடுமா இருக்கான். தேங்க்யூ. தேங்க்யூ மணிக்கா. ஜெயந்தி என்ன நேம் வடிவாக சொல்லுங்க இருக்கா லோகதாஸ் ஜெயந்தி நீங்கள் கதைக்கலாம். ஜெயந்தி ஜெயந்தி இருக்கு. ஜெயந்தி உங்களை கோஹோஸ்ட் ஆக்கிது, கதைக்கலாம். ஓகே. இல்லாட்டி இப்போ ஜெயந்தி இப்போ இல்லாட்டி பிறகு வரலாம். குயிக்லி இன்டரப்ட் பண்ண டாக்டர் புவனேந்திரன், நீங்க அப்போது பிருந்தா ஃப்ரம் நாட்டிங்ஹாம் அவன் கதைக்க ட்ரை பண்ணியிருக்கிறான், ஆனால் அன்மியூட் பண்ண படையில. ஸோ ஜஸ்ட் தாட் ஐ லெட் யூ நோ. நீங்க தர்ஷினி நீங்கள் அன்மியூட் பண்ணலாமா? அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் நீங்க ஓகே, ஹோஸ்ட். ஓகே, அப்போ டாக்டர் புவனேந்திரன் ரெடின்னு சொன்னா நான் அன்மியூட் பண்றேன். அப்போ பிருந்தா ஃப்ரம் நாட்டிங்ஹாம். பிறந்த வரலாமா? அவன் நேம் அந்த பேர்ல இல்லையா? ஆளு பேர்ல இல்ல, ஆர்பி லாஸ்ன்னு இருக்கிறான். இல்லாட்டி இப்போ இதுக்குள்ள நீங்கள் இந்த தர்ஷன் நீங்கள் இப்போ இவங்களெல்லாம் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கீங்க, நீங்கள் புக் கிளப்பில் இருக்கீங்க. உங்களோட அபிப்பிராயம் நீங்கள் பார்க்கல எப்படி இருக்குது தர்ஷன்? அவருக்கா சம்மரைஸ் பண்ண பார்ப்போம் இந்த பேரண்ட்ஸையும் பார்த்து. புக் கிளப். ஓகே, ஸோ புக் கிளப்ல நான் பார்த்தது என்னென்னா, ஒன் திங் இஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து தே கெட் டு நோ த பேரண்ட்ஸ் மோ. அதோட அவையிலும் லைக் அவையில் அது அந்த பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து தங்களோட ஓன் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறபடியே they really want to help பேரண்ட்ஸ். அங்களோட ஓட்டிசம் உள்ள எங்களோட ஸ்பார்க்ஸ் குரூப் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண சரியா முன்னுக்கு வரையினா பர்ஃபெக்ட். மை ஃபேவரட் எக்ஸாம்பிள் இஸ் ராதிகா. மற்றது இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புக் கிளப் அதில் படிக்க
நாங்கள் முதலாவது ஒவ்வொரு இதை எங்களோட ஓன் வாழ்க்கையிலேயே மாற்றிக்கொள்கிறோம். முதலாவது புக் கிளப் தொடங்கும் முதல் பேரண்ட்ஸ் ஓட்டிசம் இருக்கிறபடியா நாங்கள் எங்களை கவனிக்காமல் எங்களோட ஓன் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாமல் பிள்ளைன்னு இதே நாங்கள் போய் கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த புக் கிளப் அதில் வந்தோன்னா பேரண்ட்ஸ் தங்களோட ஓன் ட்ரீம்ஸையும் பிள்ளையும் பார்த்துக்கொண்டு எங்களோட ஓன் ட்ரீம்ஸையும் நாங்கள் அச்சீவ் பண்ணலாம்னு முன் வந்திருக்கணும். ஸோ அதால் மாற்றங்கள் இருக்குது. மற்றது நாங்கள் இப்போ அந்த புக் கிளப்பில் பார்த்து எங்களோட டயட் உங்களோட ஓன் ஹெல்த் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் அதுகளை நாங்கள் மாற்றுறபடியாக ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்களும் மாற்ற தொடங்குறோம். அதால் கிரேட் பெனிஃபிட்ஸ் வருது. மோனிகா மற்ற பேரண்ட்ஸ் கனிவர் சொன்னால் எங்களோட பிள்ளையும் என்னையும் தவிர எங்களோட இம்மீடியட் ஃபேமிலி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவையில் எல்லாரும் மாறிக்கொண்டு வரையணும் டயட் ஹெல்த் வைஸ். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் அவேர்னஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் புக் கிளப்பில் மாத்திரம் இல்லை, இட் ட்ரிக்கிள்ஸ் இன்டு அதர் ஃபேமிலிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ்க்கும் வருது. அதை விட நாங்கள் எங்களோட ஸ்பார்க் பேரண்ட்ஸுக்கு பிக சப்போர்ட் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி கொண்டு வரோம். தேங்க்யூ தர்ஷினி. அப்போ அந்த புக் கிளப்பில் பாருங்க, அந்த ஆள் வந்து அதாவது நல்ல வடிவாக செய்து விளக்கமாக போட்டிருக்காங்க. இந்த புக் கிளப்போட என்ஜின் வந்து விஜி தான் இந்த புக் கிளப்பை ஆர்கனைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது. ஆகவே நாங்கள் வந்து சின்ன இதில் துவங்கினாங்க. அதாவது ரூட் கோஸை அரைஞ்சு அதை எப்படி இதுக்கு டேக்கிள் பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கலாம் ரெண்டதை படித்து அதை கொடுப்பதன் மூலம் அதாவது நல்ல லெவலில் இந்த பேரண்ட்ஸுக்காவது எல்லாம் எவிடென்ஸ் பேஸ்டான விஷயங்கள், என்னென்ன விஷயம் செய்யலாம் என்ன விஷயம் செய்யக்கூடாது மிகவும் திட்டு தெளிவாக ஆய்க்கு கொடுப்பதன் மூலம் இதுக்கு நடக்குது. அவை புக்கில் வந்து இன்னும் வடிவாக வளர்ந்து கொண்டு போகுது. அவை இந்த புக்கில் போய் நீங்கள் விஜி கதைக்கலாமா விஜி இருந்தால் அப்போ அந்த புக்கில் போய் டைரெக்ஷன் நாங்கள் மாற்றி வடிவாக கொண்டு போகிறோம். அந்த புக்கில் கன்செப்ட் வந்து தமிழ் ஹெல்ப்லைனில் வந்து இந்த புக்கில் தமிழில் நடந்து கொண்டு இருக்கு. இந்த புக்கில் வந்து ஹெல்த் சம்மந்தமான புக்கில் விஜய் நீங்கள் கதைக்கலாமா? விஜி கதைக்க இல்லாட்டி ராதிகா நீங்கள் சொல்லுங்க. அது புக்கில் இப்போ வந்து போகிற டிரெக்ஷனில் இருந்து இந்த புக்கில் எல்லாம் இந்த போய்கொண்டு விஜயை பற்றி சொல்லுங்க ராதிகா. வணக்கம் டாக்டர். எங்கட புக் கிளப் வந்து புக் கிளப்புக்கு மெயின் நோக்கம் வந்து இவ்வளவு கோஆர்டினேட் பண்ணி செய்யறது விஜி தான். அந்த எங்களை ஆக்கள் யாரு சூஸ் பண்ற, அந்த யார் இதை ப்ரெசென்ட் பண்ண போறோம், யாருக்கு இந்த டாபிக் கொடுக்கலாம், இந்த டேக்கு இங்கே செய்யுங்க அப்படின்ற அந்த நான் வந்து புக் கிளப் ஜாயின் பண்ணது மைண்ட் செட் இல்லை. இப்போ சின்ஸ் அங்கே இருந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக படித்து முடித்த புக் வந்து ஹவு நாட் டு கெட் சிக். அப்போ இந்த அவ்வளோ புத்தகத்துக்குமே மெயின் காரணி வந்து விஜி தான். டாக்டர் புத்தகத்தை கொண்டு கொடுத்து எங்களுக்கு கொண்டு தருவார், இது நல்லா இது தான் எங்களோட ஓத்தர் யார் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஆனால் விஜி உட்கார்ந்துருந்து பாவம் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் டு ஃபைனல் சாப்டர் வர ரீட் பண்ணி அதுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஆக்கள் வராட்டி அது அந்த பிள்ளை பிஹைண்ட் த சீன் படுற கஷ்டம் வந்து ஃபியூ பீப்புள் வி நோ, இன்க்ளூடிங் தர்ஷினி, ஃபியூ பீப்புள் வி நோ. அப்போ ரொம்ப நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் தர்ஷினி இந்த புக் கிளப்ல இருக்க எல்லாருமே எங்களோட ஹார்ட்ல இருந்து நன்றி தெரிவிக்க வேண்டிய டாக்டர் அதுக்கப்புறம் விஜி தான். அதே நேரம் இப்போ ரீசன்ட்லி லாஸ்ட் இயர்ல இருந்து நாங்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் என்னென்ன புக் கிளப்ல நீங்கள் படிச்சு முடிச்சோன்னே நீங்கள் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி எண்ட் ஆஃப் த புக் நாங்கள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி அதை எங்களுக்கு ரீகால் பண்ண வைக்கும். உண்மையாக நான் அது பர்சனலாக ஃபைண்ட் பண்ண, ஆஃப்கோர்ஸ் தர்ஷினியும் எக்ரி பண்ணுவான்னு நினைக்கிறேன், பர்சனலாக ஃபைண்ட் பண்ண ஒரு விஷயம் ரீகால் பண்ண வைக்கும். அப்போ அந்த ஒரு கொஷனையர் மாதிரி கொடுக்குறவங்க கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த நியூ புக் நாங்கள் ஆரம்பிச்சது ஹவு நாட் டு கெட் சிக். அதுலேயும் நாங்கள் இப்போ ரீசெண்டாக செஞ்சுருக்கிற ஒரு விஷயம் என்ன, அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. இன்னொரு புக் நாங்கள் எஸ் அ டீம் நாங்கள் ஒரு குடும்பமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் இப்போ எங்களுக்கு ஒரு கொஷனையர் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இதில் பியூட்டி என்னன்னா, ஐ கான்ட் வெயிட் டு ரீட் அந்த நெக்ஸ்ட் புக் அதில் போட்டிருக்கிறபடி பியூட்டி என்னன்னா, இந்த முறை நாங்கள் எல்லாரும் ஜஸ்ட் புக் கிளப் மெம்பர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் ரைசிங் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி அது வடிவான பேரோட நாங்கள் இதை நெக்ஸ்ட் புக்குக்கு நாங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு ஓத்தரால் டாக்டர் அவர் வந்து டாக்டர் சொன்னவர் எங்களுக்கு அவரோட வழிகாட்டி. அடிக்கடி தர்ஷினி அவரோட நேம் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப ஈகராக இருக்கிறேன் அந்த புக் கிளப்புக்கும் அதுக்கும். நாங்கள் ஒரு நியூ மாடலில் டாக்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு எங்களோட ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி போட்டு இப்போ யங் பீப்புளுக்கும் எங்களோட புக் கிளப்பை நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் படிக்கணும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இதை சொல்லி எங்களோட புக் கிளப்பில் ஜாயின் பண்ண வைங்க. இதில் எந்த ஒரு ஃபார்மல் கஷ்டமும் இல்லை. நாங்கள் இருக்கிறோம் நிறைய பேர், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் எல்லாரும் வந்து இந்த தாம் பெற்ற வளம் பெருக வையகம் மாதிரி எல்லாரும் வந்து கட்டாயம் இதில் பங்கேற்று உங்களோட அறிவை வளர்த்து அதை எப்படி உங்களோட டே இன் டே அவுட்டுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பவர்ஃபுல் ஹியூமன் பீங்காக வர முடியும். நான் வந்திருக்கிறேன், கட்டாயம் நீங்களும் வர முடியும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ராதிகா. அப்போ அந்த புக்கில் இப்போ வந்து எப்படி செய்கிறதுக்கு இதுக்குள்ள வேணும் ஒரு முக்கியமான ஆள். அவள் கனடாவில் வந்து அவள் புக் கிளப்பை செய்துன்னு இருக்கா. அவள் யூகேலையும் சப்போர்ட் பண்ணுறது, கனடாவிலையும் புக் கிளப்பை ரன் பண்ணுற இளம் பிள்ளைகளுக்கும் சேர்ந்து அவள் எப்படி வந்து ஆட்கள் வந்து ஒன்று சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவதன் மூலம்தான் நாங்கள் இந்த சமூகத்தை கட்டி வளர்க்கலாம். அவரை சேலஞ்சஸை வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி வளர்க்குறதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அப்போ நெக்ஸ்டாக நாங்கள் செய்ய போகிற புக் வந்து நீங்கள் தர்ஷினி அந்த புக் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். Thank you. I think next book, The Spiritual Solution to Every Problem. So I think நான் இந்த வாழ்க்கையில lowest point hit பண்ணி ஸ்ரீலங்கால struggle பண்ணிக்க 2 people in லைஃப்ல வந்துச்சுன்னா, one is Dr. Purnendran, the other one is Dr. Wayne Dyer. அந்த தங்கச்சி அக்கள் முதலே இந்த புக்கை தந்திருந்த டாக்டர் வெயின் டயர் இந்த புக் எல்லாம் முதலே தங்கச்சி தந்திருந்தவா. பட் அந்த டைமில் ஐ திங்க் that earlier book it didn't hit me. I wasn't not a spiritual person. I was like, no, not really. But when I struggled, ஒரு பக்கம் PKO செய்தனால், ஒரு பக்கம் அந்த spiritual solution to every problem அதுவும் வாசிச்சேன். ஸோ அப்போ தான் விளங்கிட்டது நான் பிரச்சனையாக நாங்கள் நார்மலாக பார்க்குற விதத்துலேயும் பார்க்க வேறு விதமாக கடவுளோட நம்பிக்கை வச்சுக்கொண்டு ஒரு லவ் கம்பேஷன் அதோட பார்க்க அண்ட் கிராட்டிடியூட்டோட பார்க்க ஒன் திங் டாக்டர் புவனேந்திரன் நடுவில் சொல்கிற கிராட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட் பார்க்க நாங்கள் அந்த இந்த ப்ராப்ளம் பார்க்க சொல்யூஷன் தண்டு வார்டில் வருமாண்டு. ஸோ அதை நீங்கள் வாசிக்க டீட்டெயிலில் யூல் ஃபைண்ட் இட். பட் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்ரோச் டு எவ்ரி ப்ராப்ளம் என் வாழ்க்கையில் big difference வந்தது. ஸோ ஐ திங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ திங்க் 6 years 7 years இருந்த பர்சன்லேயும் பார்க்க இப்போ நான் இருக்கிற பர்சன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் ஐம் ட்ரூலி இதில் இந்த தீம் இஸ் வெரி நைஸ். நாங்கள் சேலஞ்சஸ்லேயும் பார்க்க அதுக்குள்ளேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குண்டு. தேர்ஸ் கிஃப்ட்ஸ் இன் எவ்ரி சிச்சுவேஷன். இந்த ஓட்டிசம் வந்ததால் ஐ திங்க் மகளுக்கு வந்தபடியாக I am a better person. Our whole family is a better family and be a better human being. So I think in the book Vasikeka, you will see life from a different point, definitely. Thank you, Darshini. Virunda wait பண்ணி கொண்டிருக்கிற டாக்டர் புவனேந்திரன், அப்போ கூப்பிட்டீங்க. ஓகே. ஏன்னா டைம் இது பொறுபடியாக bring it to an end now. அவை நீங்கள் இந்த புக் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்குள்ள இமெயில் இருக்குது, risingtogether@gmail.com போனால் அந்த இதில் ஜாயின் பண்ணலாம். அப்போ நாங்கள் ப்ரெசென்ட் செய்ய முடிக்கும். யாராவது கமெண்ட் பண்ண இருந்தால் கையை எடுத்துங்க. யாராவது கேள்வி இருக்கிறதுக்கு இருந்தால் we can open to the audience. யாராவது சொல்ல இருந்தால் சொல்லலாம், இல்லாட்டி கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, லொசானா சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், எல்லாருக்கும் வணக்கம். நான் பிருந்தா கிடைக்கிறேன் நோட்டிங்கத்துல இருந்து. சாரி டாக்டர், முதல் நீங்க என்ன கூப்பிட்டு நீங்க மியூட் பண்ணப்பட்டிருந்தது, என்னால கதைக்க முடியல. சாரி. நான் இதுல சொல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, என்னோட மகளுக்கு 8 வயசு. இப்போ 8 வயசுல இருக்கிறேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னதான் நான் ஸ்பார்க்ல ஜாயின் பண்ணினான். ஒரு சின்ன கதையோட தொடக்குவோம் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் டாக்டரை மீட் பண்ணும்போது, டாக்டர் பேரண்ட்ஸை நேரடியாக மீட் பண்ணும்போது கேள்வி கேட்குறார். அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களோட பிள்ளைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்குறார். கேட்கும்போது நான் சொன்ன பதில், என் மகள் சாப்பிட்றா இல்லை டாக்டர் என்று சொன்னான். ஏனெண்டா எனக்கு டாக்டர் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுறேன்னு தெரியல. உண்மையில அந்த அளவு ஒரு எனக்கு அப்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது பிள்ளைன்ற சாப்பாடு. அப்படி ஒரு அதுதான் இந்த மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது. கேள்வி கேட்கும் போது அதைத்தான் நான் சொன்னது. என்ன போல பல பேரண்ட்ஸும் சில தங்களுக்கான பிரச்சனையில சொன்னாங்க. டாக்டர் சொன்னார், ஓகேம்மா, இனி நீங்க இப்படி சொல்லக்கூடாது, உங்களோட பிள்ளைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டா இதெல்லாம் சேர்ந்து, ஒரு பேரண்ட் சொல்றாங்க கம்யூனிகேஷன் பிரச்சனை, ஒரு பேரண்ட் சொல்றாங்க சோஷியல் இன்ட்ராக்ட் பிரச்சனை, அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான்
உங்களோட பிள்ளைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டா ஓட்டிசம் என்று சொல்லுங்கன்னு சொல்லி டாக்டர் எங்களுக்கு தெளிவு படுத்த வெளிக்கிட்ட விஷயம், நான் அண்டையில இருந்து லேர்ன் பண்ண வெளிக்கிட்ட விஷயம் ஏராளம் டாக்டர். இதுல ஒரு திருக்குறளை சொல்ல விரும்புறேன் நான். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. டாக்டர் அடிக்கடி சொல்லுவார், நீங்க டீடைல்ஸா பாருங்க, டீடைல்ஸா படிங்க. சின்ன சின்ன விஷயம் நிறைய இதுல பேரண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைச்சத ஆப்பர்ச்சுனிட்டிய அது எல்லாமே சொல்லிட்டாங்க. திருப்பி சொல்றதுல அது பெருசா வேர்த்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். டீடைல்ஸா பாருங்கோ, டீடைல்ஸா படியுங்கோ, எழுதுங்கோ, படியுங்கோண்டு. நான் எந்த பிள்ளையோட ஓட்டிசம் வர்றதுக்கான ரூட் கோர்ஸ் என்ன டாக்டர் சொல்லி தந்தார், என்விரான்மெண்டல் அதை எப்படி சேஞ்ச் பண்ண வேணும், எங்களோட ஃபுட் ஹேபிட்டை எப்படி நாங்க மாற்ற வேணும், எல்லாமே எங்களோட பிள்ளைக்காக நாங்க மாத்தினோம். அவளை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இப்ப நாங்க பாக்குறோம். அதுக்கு நான் ப்ரூவா டாக்டருக்கு சில வீடியோக்களும் போட்டிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண எங்களோட பிள்ளைகள இம்ப்ரூவ்மெண்ட் வருமென்று நான் 100% நம்புறேன். என் பிள்ளைக்கு மசில்ஸ் வீக் இருந்தது, என் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வந்தது 6 வயசுக்கு பிறகு. மனம் உடைஞ்சு போனேன், ஒரி பண்ணினேன். எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நான் டாக்டர்கிட்ட இருந்து அட்வைஸ் எடுக்கிறது, அதை செய்யறது, அப்படியே செய்து என் மகள் இன்றைக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்ல இருக்கிறா. டாக்டருக்கு எல்லாருக்குமே பிரபஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்குது. நாங்க கடவுளை நம்பினா கடவுள், பிரபஞ்சத்தை நம்பினா பிரபஞ்சம். எனக்கு இன்றைக்கு என் லைஃப்ல மறக்க முடியாத நாள், என் மனுஷனோட நான் பிள்ளையன் கூட்டிட்டு கேசங்கரி போனாங்க கடைக்கு இவர் போகும்போது. இன்றைக்கு வரப்புறம் கொலிடிட்டு போகும்போது உதாரணம், சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப இவர் ஒரு 10-15 பியர் கேஸ ட்ரொலியில் ஏத்திட்டு லொசானாவை இழுங்க லொசானான்னு சொல்லுற. நான் தான் சொன்னேன் இழுங்க லொசானான்னு சொல்லும் போது இவர் சொன்னார், உண்ட மகள் எங்க இழுக்கிறது, இந்த ட்ரொலியை இழுக்கிறதுக்கு. என்ற பிள்ளை இழுத்து கொண்டு போனவா 15-20 பியர் கேஸ் வச்ச பெரிய ஒரு கேசங்கரை ட்ரொலி இழுத்துட்டு போனவா வீடியோ இருக்கு டாக்டர், நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவள் எவ்வளவு மசில்ஸ் வீக்கா இருந்தவள் இன்றைக்கு அந்த அளவு தூரம் அவள் இழுக்கிறாள். அந்த ஒரு விஷயத்துல பைக் ஓட்டுவா. சம்மர் வந்தா அவளின் கொபீஸே அவளுக்கு பைக் ஓட்டுறது தான். அது இப்பவே நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம், நீ ரெடியாக பைக் ஓட்டுறதுக்கு என்று சொல்லி. நான் டாக்டர்கிட்ட இருந்து பெற்ற நிறைய இந்த அறிவு எனக்கு ஒரு தேவாரத்தோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணிச்சு டாக்டர். அதை நான் உங்களுக்காக இந்த இடத்த சொல்லுறேன். இரவாத இன்ப அன்பு வேண்டும் பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் மீது இருக்க என்றார் என்று காரைக்கால் அம்மையார் இறைவன்ல வச்ச அதீத அன்பு. அவ எதிர்பார்த்தா அதை அவ கடவுள்கிட்ட இருந்து வாங்கினா. அது எல்லாமே எங்களுக்கு நீங்க தான் டாக்டர். இன்னொரு பிறவி எனக்கு இருக்குமா இருந்தா கண்டிப்பா கடவுள் உங்களோட பிள்ளையா என்ன தர வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா நான் அவ்வளவு அறிவை உங்கள்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். தேங்க்யூ. நன்றி. அப்போ இருக்கு இருகை தட்டினத்தான் சத்தம் வரமண்டு. அப்போ இந்த இப்போ அனிதா அவருக்கெல்லாம் அனிதாவும் பிருந்தாவும் வந்து நோட்டிங்காம் இருக்கேன், குட் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க நல்லபடியாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு மெல்ல மெல்லவா சொல்லி மாற்றி இப்போ ஹஸ்பண்ட் தான் அவங்களோட லீடர். அவங்களோட ஹஸ்பண்ட் நல்லா எம்பவர்டான லீடர்ஸாக இருக்காங்க. சப்போர்ட் பண்ணி சில பிறந்த பிள்ளை விட்டாலும் ஹஸ்பண்ட் விடாரு, இல்லை செய்யலாது செய்வார். நம்ம வீட்டுக்கு வந்து லீடராக இடந்து எல்லா வேலையும் செய்வார். அந்த அளவுக்கு இன்பு கொடுத்ததெல்லாம் இந்த பிள்ளை வந்து எல்லா பிள்ளையும் வந்து அப்போ நான் ஒரு பாக்கியசாலியாக தான். எனக்கு நாலேஜ் இருக்குது, படிக்க இருக்குது. அதுதான் எந்த திறமை. அந்த நாலேஜ் எடுத்து படிச்சவை கொடுத்து இவங்க செய்கிறது தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த சேலஞ்சு ஓவர் கொண்டு வரதான் மிகப்பெரிய சேலஞ்ச். இதுக்குள்ள என் அக்கா மாதிரி இருக்கா டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், ஒரு சால்வன் சைக்காட்ரிஸ்ட். அவன் வந்து பார்த்துருக்கா. சாந்தி அக்கா, அவங்களுக்கு பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு உங்களை பார்க்க மிக்க மிக்க சந்தோஷம். உங்களை போல டெடிகேட்டட் பர்சன், வெரி வெரி குட் எல்லோரும் சொல்லக்க எனக்கும் அழக வருது. மிக்க நன்றி.
நீங்க செய்யறதுக்கு. ஒரே ஒரு கேள்வி, எல்லோரும் ஸ்பார்க்ஸ் என்று சொல்றீங்க. ஸ்பார்க்ஸ் என்னத்துக்கு ஸ்டாண்ட் பண்றேன்னு சொல்ல இல்லை நீங்க. அப்ப எல்லோருக்கும் what does spark stand for, புவன்? I know, but can you say that openly? What does sparks word stand for? SPARKS. Has ஓகே each letter got something? ஓகே Come ஓகே on. நாங்கள் அந்த பிரான்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ்ட இருந்து கேட்குறோம். அது பிரான்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸை சொல்லுங்க, இல்லை அனிதா இல்லாட்டி ஷாமில் சொல்லுங்க. ஸ்பார்க்ஸில் ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து விழித்தல் என்ற ஒரு இதை போட்டவை அவை தெரியும். இல்லாட்டி இல்லாட்டி நட்டிங்க இருந்து சொல்லுங்க. ஆள் Well, it stands for S is for special needs children. P is Special? for S is for special needs children. P is for promote. A is for acceptance. R is for resilience. K is for knowledge. S is for support group. ஸோ அதை எங்களோட சார்ல்ஸ் பார்க் வெப்சைட்ல வழியா போட்டிருக்கு. நான் உங்களோட சாட்ல போட்டு விடுறேன். நீங்க அது சாட்ல போட்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அது எங்களோட புக்லெட்ஸையும் பார்க்க எல்லாரும் அதை வாசிக்க வேணும் போல இருக்குது. கடைசியா there is a spiritual solution to every problem. There are the author Dr. Wayne Dyer. Dr. Wayne Dyer. நான் லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் Amazonல பார்க்கிறேன். I will buy the book from Amazon and get it, and I will look and read that. Thank you very much. And Dr. Puvanendran, bless you. God bless you for the work that you have done, and the people who really have benefited from you. You would go straight to heaven. Thank you. Thank you. அதாவது அப்ப எழுந்து விளங்குது பாருங்க. அதாவது சமூகம் ஒன்று சேர்ந்து வந்தால் நல்லபடியாக செய்யலாம். ஆகவே ஸ்பார்க்ஸ் எல்லாம் விளந்து வர்றதுக்கு இன்னும் பிஹைண்ட் த சீன் ஆட்கள் சப்போர்ட் இருக்கேன். ஆட்கள் இருக்கு, ட்ரஸ்டீஸ். அந்த ஸ்பார்க்ஸோட ஃபவுண்டர் ட்ரஸ்டி வந்து பிரபாண்டிக்கு வந்து இது கதைக்கல. அப்படி பிஹைண்ட் த சீன் ஆட்கள் இருக்கேன். ஸ்பார்க்ஸ் இன்னும் நல்லபடியாக போகும். அப்போ ஸ்பார்க்ஸோட வோக் வந்து நாங்கள் இந்த வாரம் 11 வந்து பர்மிங்ஹாம், நொட்டிங்ஹாம், லிவர்பூல் எல்லாம் சேர்ந்து வோக் வந்து இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பர்மிங்ஹாமில் வோக் நடக்கும். அப்புறம் 12th ஏப்ரல் வந்து அது வோக் வந்து ஹரோவில் நடக்கும். ஹரோவில் அப்போ லண்டனில் இருந்தாக்கள் நீங்கள் ஹரோவுக்கு வந்து பார்க்கலாம். அங்கே பார்க்கல இன்னும் வந்து நீங்கள் நேரடியாக ஆட்களை மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணிட்டு போய்க்கலாம். இன்னும் இவெண்ட்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லேயும் சில மீட்டிங்கெல்லாம் நடக்கும். அதில் பங்கு பெற்றி சில மக்களும் நீங்கள் கட்டாயம் இதில் பங்கு பெற்றி நன்மையை அடையலாம். அது ஸ்பார்க்ஸ் மட்டும் இல்லை, வெளி ஆட்களுக்கு அதாவது டிமென்ஷியா வராமல், பார்க்கின்சன் டிசீஸ் வராமல், அதாவது குரோனிக் டிசீஸ் எல்லாம் வராமல் எப்படி தப்பலாம்ன்றதுக்கும் வேண்டிய இதுகளையும் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து எங்களோட ஜிபிஎஸ் எங்களோட ட்ரைனிங் வந்து அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சமூகத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டிய வழிவகைகள். அதாவது எங்களோட ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபெசிலிட்டேட்டர்ஸ் எங்களோட குரூப்பில் இருக்கணும். தர்ஷினி போல, ராதிகா போல அவங்கள ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆகவே நல்ல அப்படியான சந்தோஷமான அன்பான ஆட்கள் எங்களோட குரூப்பில் உள்ளதுக்கு எல்லாம் கடவுளுக்கு நன்றி கூறி இந்த இது செய்து முடித்ததுக்கு தமிழ் ஹெல்ப்லைன் நன்றி கூறி இதை முடிவுக்கு கொண்டு வருவோம். லோகதாஸ், back to you. There's one question. Khan Kuganesan and கையெழுத்திருக்கிறார். Is it too late? ஐயா, உங்களது சேவைகளுக்கு நன்றி ஐயா. உங்களுக்கு கடவுள் அருள் புரிவாராக. என்னன்னா உங்களுடைய அமைப்பில வந்து இப்ப சில ஆட்களை வந்து இப்பொழுது 30-40 வயது வந்தவர்களையும் இப்பொழுதுதான் ஓட்டிசம் இருக்கு என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானவர்களும் உங்கள் அமைப்பில் இருக்கிறார்களா? வயது வந்தா போல கண்டுபிடிப்பு இளம் பிள்ளையா இருக்க காணாமல் எத்தனையோ பேருக்கு இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வயது ஒரு 30, 35, 40 வயது வந்த பொழுதும் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அது வந்து இப்போ வந்து இந்த ஓட்டிசம் போன்ற குணங்களும் இந்த கோவிட் எல்லாம் வந்த பிறகு இன்னும் அடல்ட்ஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆகவே இந்த குணங்கள் இருந்தாலும் எங்களோட குரூப்லேயே சில பேரண்ட்ஸை அடல்ட்ஸான பிள்ளைகள் இருக்கணும். சின்ன பிள்ளைய வந்து பெருசாக வந்து போய்க்கல. ஆகவே எங்களோட குரூப்பில் வந்து இந்த ஆக்களை எம்பவர் பண்ணிக்க அந்த அவைக்கு வந்து
சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிறது அவைய பேரண்ட்ஸாக சப்போர்ட் பண்ண முடியும். ஆகவே டெக்னிக் எல்லாம் சேம் தான் டெக்னிக். இந்த டெக்னிக் அவைய படித்து லேர்ன் பண்ணி அவைய கொடுத்தால் செய்யலாம். அதுக்கு ரெடியாக இருக்க வேணும். அவை எங்களோட ஆர்கனைசேஷன் சின்ன அமைப்பு தான். இப்போ 8 வருஷம் அமைப்பு. அவை எங்களை எப்படி அடல்ட்ஸு அதுக்கு நாங்கள் குரூப்பாக ரன் பண்ணுறது இல்லை. ஆனால் வருங்காலத்தில் நாங்கள் அவைக்கு ட்ரெயின் பண்ணால் அவை கொண்டு போகிறதுக்கு முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டாக வந்து வேறு ஒரு கேள்வி ஒன்று விளையாட்டி நாங்கள் அந்த மீட்டிங்கை இதோட முடிவுக்கு கொண்டு வரோம். இந்த அளவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணி செய்ததுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் நன்றி. சாக்கள் நீங்கள் தயார்படுத்தி வந்திருப்பீங்க, சொல்ல முடியாது போனால் அவைக்கு எங்களோட மன்னிப்புகள். ஆனால் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த நேரம் வந்து கொஞ்சம் கூட போயிட்டுது. அப்போ இதை இருந்து பார்த்ததைக்கு மிகவும் நன்றி. பேக் டு யூ லோகதாஸ். தேங்க்யூ டாக்டர் புவனேந்திரன். உண்மையில் ஒரு அருமையானவும் பயனுள்ள அமர்வு இது. 2 மணித்தியாலம் என்ன கூட நேரம் எடுக்கலாம் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நேரத்தை கருத்தி கொண்டு முடிவுக்கு வரோம். இதில் உண்மையில் அந்த பிரான்ஸ் குரூப்ல இருந்து அனிதா சொன்னதும் சரி, மற்றது பவித்ரா சொன்னதும் சரி, உண்மையிலே இன்ஸ்பிரேஷனோ. அதில் முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தங்களோட குரூப்பு அந்த கம்யூனிட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறது அதெல்லாம் பெரிய விடயங்கள். உண்மையில் பாராட்டுக்கள். நீங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க. உங்களுக்கான சப்போர்ட்டுகள் நாங்கள் டம்ஸ் ஹெல்ப்லைன்களால் என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பல விடயங்களில் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறபடியால் இதை தனியாக கவனிக்க முடியாமல் இருக்கிறதுன்றதான் உண்மை. ஆனால் நீங்கள் எங்களை வந்து அப்ரோச் பண்ண நாங்கள் அதுக்கான என்னத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம். உண்மையில் பார்க்க நிறைய மகிழ்ச்சியாக இருக்குது. கனடா அமைப்பு, இலங்கையில் இருந்த அமைப்பு, இங்கே எல்லாரும் நல்லா செயற்படுகிறீர்கள். டாக்டர் புவனேந்திரன், உங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். இணைந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த வெள்ளிக்கிழமையும் இன்னொரு அமர்வில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். குட் பை, குட் நைட்.